Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. என்றால் மூன்றாம் பிறப்பு எங்களுடைய இலக்கிய இனியவன் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு பெயர் தெரியும், ஆனால் அவரை பற்றி தெரியாது என்ற அளவிலே தான் நாம் நிறைய விஷயங்களை கடந்து கொண்டு சொல்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே. ஆனால் கம்பதாசனை குறித்து ஒரு சிறு குறிப்பு உங்கள் முன்னால். திரு கம்பதாசன் தென்னார்காடு மாவட்டத்தில் திண்டிவனம் அருகில் உள்ள உலகாபுரம் என்ற கிராமத்திலே பிறந்தவர். அங்கிருந்து சென்னைக்கு வந்தார்கள் அந்த குடும்பத்தினர். புரசைவாக்கத்தில் கோயப்பேட்டை அருகே உள்ள நகராட்சி பள்ளியிலே கல்வி கற்றார். 8வது வகுப்பு வரை படித்தார். பள்ளி படிப்பை விடுத்து நாடகங்களில் பாடகராகவும் நடிகராகவும் சுடவிட ஆரம்பித்து விட்டார். கம்பதாசனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அப்பாவு. பள்ளி பருவத்திலே நாடகங்களில் நடிக்க போன போது அவரே வைத்துக் கொண்ட பெயர் CS ராஜப்பா. பின் திரைப்பட உலகிலும் இலக்கிய உலகிலும் ஜொலிக்கும் பொழுது அவர் வைத்துக் கொண்ட பெயர் கம்பதாசன். திரைப்பட உலகிலே 1930இல் திரௌபதி வஸ்திராவனம் என்ற பெயரிலே இந்த படத்திலே நடிப்பதன் மூலம் திரையுலகம் பிரவேசம் நடந்தது. 1934ஆம் ஆண்டில் ஸ்ரீனிவாச கல்யாணம் என்கிற படத்திற்கு பாடல் எழுதினார். 1940இல் வெளியான வாமன அவதாரம் கம்பதாசனை திரைப்பட பாடலாசிரியர் அடையாளம் காட்டியது. தொடர்ந்து 1941இல் வெளிவந்த வேணுகானம் படத்தில் எல்லா பாடல்களும் எழுதினார். தொடர்ந்து 1941இலிருந்து 1963 வரை அவருடைய ராஜ்யம்தான். பக்தி பாடலுக்கு பாபநாசம் சிவன் என்றால், ஒரு நகைச்சுவை பாடலுக்கு உடுமலை நாராயண கவி என்றால், புதுமையும் நயமிக்கும் பாடல் வேண்டும் என்றால் கம்பதாசனை கூப்பிடு என்கின்ற திரைப்பட உலகமே கொண்டாடி தீர்த்த கவிஞன் கம்பதாசன் அவர்கள். ஒரு திரைப்பட நடிகர் வாங்கும் சம்பளத்திற்கு இணையாக தன்னுடைய திரைப்பட பாடல்களுக்கு பணம் வாங்கிய ஒரே பாடலாசிரியர் அவர். அவர் பல்வேறு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். அதே போல அவர் நடிக்கும் நடித்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு திறமையான பங்களிப்பை திரையுலகில் அளித்துள்ளார். அடுத்தது அவர் திரைப்பட பாடலாசிரியர் என்றாலே ஒரு உண்மை குறைகின்றது போல் நாம் நினைக்கிறார்கள் நம்முடைய மற்ற கவிஞர்கள்லாம். அவர் அப்படி இல்லை. அவருடைய ஆரம்பமே அவருடைய முதல் புத்தகம் கனவு 1941இல் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து முதல் முத்தம், விதியின் விழிப்பு, அருணோதயம், புதுக்குரல், பாட்டு முடியும் முன்னே, தொழிலாளி, இவையெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். அருணகிரிநாதன் இசை நாடகத்தை எழுதியிருக்கிறார். மற்ற நாடக நூல்கள் சிற்பி, ஜீவ நாடகம், ஆதிகவி என்று அவர் சிறுகதை தொகுப்பு ஒன்றையும் அவருடைய சிறுகதையில் எழுதியிருக்கிறார். அவருடைய சிறுகதை தொகுப்பு ஜிமிக்கி. தொடர்ந்து புலியூர் கேசிகன், தமிழ் உலகம் மறக்க முடியாத ஒரு ஆத்மா. அவருடைய உரைகள் இன்றிருந்தால் இன்று நம்மளை எளிமையாக படிக்க முடியாது இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை. அவருடைய முயற்சினால், அவருடைய தொகுப்பின் மூலம், அவர் தொகுத்து தந்து அருணா பதிப்பு மூலமாக 1960இல் கம்பதாசன் கவிதைகள், கம்பதாசன் கதைகள், கம்பதாசன் நாடகம் என்று 3 நூல்கள் வெளியானது. பின் நண்பர் S. சங்கரன், அவரும் அதே சோசியலிஸ்ட் பார்ட்டி அதை சேர்ந்தவர். அவரும் மூலமாக கல்லாத கலை, புதிய பாதை, குழந்தை செல்லும், மொழிமுத்தம், இந்து இதயம் முதலிய நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு சோசியலிஸ்ட் என்று சொல்லும்போது முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். சோசியலிஸ்ட் கட்சியிலே இவர் ஒரு அற்புதமான பணியாற்றினார். சோசியலிஸ்ட் திரு ராம் மனோகர் லோகியா, ஜெயபிரகாஷ் நாராயணன், வங்காள கவி அரவிந்த சட்டோபாத்தியாயா இவர்களுடைய அன்புக்கு இவர் பாத்திரமானவர். அவர்களுடனே பயணம் செய்தவர். அவர்களுடனே பயணித்து அவர்களுடைய பாராட்டுகள் எல்லாம் பெயர் பெற்றவர் இவர். ஆயிரத்தி 1968ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சங்கீத நாடக சபை சங்கம் கம்பதாசனுக்கு கலை சிகாமணி என்ற பட்டம் வழங்கியது. இன்றைய கலைமாமணி தான் அன்றைய கலை சிகாமணி.
இதற்கு தான் சிலோன் விஜயேந்திரன் வருகிறார். அவர் சென்னைக்கு வந்து சிலோனில் வந்து கம்பதாசனின் கவிதை திரட்டு, கம்பதாசனின் திரைசை பாடல்கள், கம்பதாசன் காவியங்கள், கம்பதாசன் சிறுகதைகள், கம்பதாசன் கவிதா நுட்பங்கள் என்று அவர் அற்புதமான புத்தகங்கள் எல்லாம் எழுதி அவருக்கு ஒரு மறுபிறப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கம்பதாசன் என்ற உடனே இந்த மொழி மாற்று படங்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். ஒரு அற்புதமான படங்கள், அந்த அக்பர் நௌஷாத்தினுடைய இசையிலே ஹிந்தியிலும் வந்தது, தமிழிலும் வந்தது. அந்த படத்துக்கான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்தி உதட்டசைவுக்கு எழுதாமல் அந்த பாத்திரங்கள் என்று உள்ளத்தசைவுக்காக பாடல் எழுதியவர் அவர். ஆக அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவர் வந்து கம்பதாசன் அவர்கள். தமிழ் மட்டுமல்லாது இந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். அதனால தான் அந்த இந்தி மொழி பாடல்களை வந்து அந்த டப்பிங் செய்கிறப்ப வந்து அற்புதமாக வந்து எழுதியிருக்கிறார். கம்பதாசன் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு சீடர். கம்பதாசனை வந்து பாரதிதாசன் அவ்வளோ கௌரவித்திருக்கிறார். அதே போல பாரதிதாசனுக்கு ஒரு நிதி திரட்டும் விழாவிலே அந்த காலத்திலே 501 ரூபாயை வந்து அந்த நிதிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு குரு சிஷ்ய உறவே அமைந்திருக்கிறது. இவர் வந்து கம்பதாசனை குறித்து அறிஞர் கூறிய சில வரிகளை உங்கள் முன்னால் கூறி விடைபெறலாம் என்றிருக்கிறேன். எழுத்தாளர் வாரா சொல்கிறார், கம்பதாசன் அரிய கவிஞர், அசல் கவிஞர். கம்பதாசன் எழுதும் நூல்கள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனின் நெஞ்சினின்று தங்கு தடை என்று வரும் ஊற்று கவிதை உள்ளம் நன்று. சொன்னியவர் யாரென்றால் பாரதிதாசன். அடுத்தது வங்க கவிஞர் அரவிந்தநாத் சட்டோபாத்தியாய் சொன்னது, கம்பதாசன் இக்கால யுவ எழுத்தாளர், கலை வல்லார், ஆவேச துடிப்புடன் புதுவாக்கு தேடி புதிய சாதனை வேண்டும் இருக்கிறார். காவிய தெய்வத்தின் அபூர்வ வாக்கிலே பழைய ரத்தம் பாய்ந்திருக்கிறது. புதுக்குறளின் தெளிந்த துணிப்பு கேட்கிறது. இவர் கவிஞர் சரோஜினி நாயுடுவின் சகோதரர் அரவிந்த சட்டோபாத்தியாய் அவர்கள். என் கவிதையை ஆரம்ப காலத்தில் வளர்த்தவர்கள் மிக முக்கியமானவர் கம்பதாசன், சொன்னவர் கண்ணதாசன். சூழலுக்கேற்ப புனையப்படுவதுதான் திரைப்பட பாடல் என்ற போதும் அதில் தனக்கான முத்திரைகளை பொறிப்பதில் வல்லவர் கம்பதாசன் என்று சொல்லியிருப்போம் இன்றைய கவிஞர் யுகபாரதி அவர்கள். இப்படி சான்றோர்கள், ஆண்டோர்கள், எழுத்தாளர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அன்றைய காலத்திலே வந்து நவீன எழுத்தாளர்கள், இவர்கள் நம்முடைய தமிழ் உலகை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வகையை சேர்ந்தவர் இன்னொரு வகையினோட வந்து பழகக்கூட மாட்டார்கள். அவர் திரைப்பட பாடலாசிரியர் அப்படி என்று. ஆனால் இவரோட பழக்கம் பார்த்தால் காணாசு, கூப்பா ராஜகோபாலன், வாரா, இப்படி என்று எல்லா எழுத்தாளர்களும் பழகிய பெருமைக்குரியவர். ஆக ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டியிலே இருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சோசியலிஸ்ட் சிந்தனைகளெல்லாம் நான் தன்னுடைய பாடல்களை பண்ணியவர். ஒரு சிறு உதாரணம் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். அவருக்கு அந்த இந்தி பட பாடல்களே ஒரு 10,000 ரூபாய் பணம் வந்தவுடனே அவர் நண்பர் சங்கரன்கிட்ட கொடுக்குறாரு, எடுத்து போய் செலவு பண்ணி. என்னங்க இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வருமானம் எல்லாம் நம்ம சேர்த்து ஏதாவது பண்ணலாமே, மாதம் மாதம் வட்டி வருவேன். நீ சோசியலிஸ்ட் பார்ட்டியில் இருந்துன்னு இந்த மாதிரி என்ன செலவத்தை சேர்க்க சொல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏழைகள்லாம் பிரித்து கொடு, இதெல்லாம் செலவு பண்ணு அப்படின்ட்டு செலவு பண்ணிடுறாரு அவர். ஆக நாம் வந்து இன்றைய காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது அவர் ஏகபோகமாக செலவு பண்ணவர் அப்படிலாம் இல்லை. ஒரு அற்புதமான மனிதர், நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர் அவர். அந்த கவிஞரை இன்று கொண்டாடுகிறோம். எனவே அப்பேற்பட்ட கவிஞரை பற்றி இங்கே பேச தலைமுறையாற்ற வருகிறார் திரு ராமகுருநாதன் அவர்கள். அவர் வரும் அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் அழைக்கலாம் என்று உள்ளேன். தமிழ் இலக்கிய அமைப்புகள் எங்கிருந்தாலும், தமிழகம் முழுக்க இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க எங்கிருந்தாலும் ராமகுருநாதன் என்ற பெயர் அறியாதவர் இல்லை. அது உண்மை. என்றால் எங்கும் இருப்பார். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் அவர். தவிர்க்க முடியாத பெயர் அவர். ஜூன் 7, 1945 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தவர். சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை தெரிந்தவர். அதுதான் மிக மிக முக்கியம். பச்சைப்பன் கல்லூரி தானே, ஆனால் வந்து சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரைக்கும் தெரிந்தவர். நற்றமிழ் அறிஞர், இருமொழி புலமையாளர். கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், புதுக்கவிதை, ஐக்கு, ஆய்வியல், ஆங்கில படைப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு என தமிழை அத்தனை கோணங்களிலும் ஆராதிக்கும் இவர் ஒரு அற்புதமான மனிதர். ரஷ்ய மொழியிலே பெருஞ்சான்று பட்டம் பெற்றவர். மாடுவியல், இதழியல், தகவல் தொடர்பு, நாட்டுப்புறவியல் சான்றுகள் பெற்றவர். கல்லூரி படிக்கும் போதே குத்துவிளக்கு கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர். சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் 34 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியர். மாநில அளவில் பல்வேறு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டம் தேர்வுக்கு செனட் உறுப்பினராக இருந்தவர். சென்னை கனிமரா நூலகர் வாசகர் வட்டத்தின் செயலாளராகவும் இருக்கிறார்.
அந்த கனிமரா நூலகத்திலே வாசகர் வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி அதை திறம்பட நடத்திய கூட்டங்களெல்லாம் பங்கேற்ற பெருமை எனக்கும் உண்டு, உங்களிலும் நிறைய பேர் கிடைத்திருக்கும். அது சற்று தொய்வாக இருந்தபோது அதை மீண்டும் அதை உயிர்ப்பித்து தொடர்ந்து நடத்தி வருகிறார் திரு ராமகுருநாதா அவர்கள். தேசிய அளவிலே புதுடெல்லி சாகித்ய அகாடமி பொதுக்குழு உறுப்பினர், டெல்லி மைய அரசின் பண்பாட்டுத்துறை தேர்வுக்குழு உறுப்பினர், கொல்கத்தா ராஜாராம் நிதி நல்கை குழு உறுப்பினர் என பெருமை சேர்த்தவர். சர்வதேச அளவிலே பன்னாட்டு கருத்தரங்களில் பங்கு பெற்றவர். தேசிய சர்வதேச அமைப்புகள் பலவற்றிலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். 50 நூல்களுக்கு மேல் படைத்தவர். அதில் சில நூல்களை மட்டும் சொல்லி உங்களிடம் விடைபெறலாம் இருக்கிறேன். ஐக்கு சில பார்வைகள், சில பதிவுகள். செந்தமிழ் காவலர் டாக்டர் ஆ சிதம்பரநாதன் ஆராய்ச்சி கட்டுரைகள், மலர்மகன், சிலப்பதிகார ஆய்வுக்கோவை, காப்பியச்சாளரம், சங்க பாடல்களும் ஜப்பானிய கவிதைகளும், நெடுநல் வாடையும் புனித அக்னீஸின் அற்புதம் ஒரு ஒப்பாய்வு, ராமகுருநாதன் கவிதைகள். இவருடைய மொழிபெயர்ப்பில் தமிழ் யாப்பியல் உயராய்வு என்ற நூல் ஆங்கிலத்திலிருந்து ஆ சிதம்பரநாதன் ஆங்கிலம் தமிழில் இவர் செய்திருக்கிறார். போடோ சிறுகதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் கொண்டு வந்திருக்கிறார். அற்புதமான ஒரு ஆளுமை. இங்கே நம்முடைய கவிஞர் கம்பதாசனை குறித்து தலைமுறையாற்ற வருகிறார். அவரை வருக என்று வரவேற்கிறேன். இலக்கிய வீதி பாரதி வித்யாபவன் இணைந்து நடத்துகின்ற கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வு கம்பதாசனை குறித்தது. கம்பதாசனை இங்கு இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? 1973 அவர் மறைந்தார். 71 அண்ணா நூலகத்தில், இப்பொழுது தேவனைய பாவன நூலகத்தில் அவரை சந்தித்திருக்கிறேன். எங்கள் கல்லூரியின் மூத்த பேராசிரியர் ஒருவரான முனைவர் குமரவேலன் அவர்களும் நானும் அவரோடு சில மணி நேரங்கள் உரையாடி இருக்கிறோம். அப்பொழுது மிகவும் தளர்ந்து போயிருந்தார். கையிலே குடையோடு அந்த கூன் முதுகோடு நடந்து வந்து கொண்டிருந்த காட்சி இப்போ நிழலாடுகிறது. அவரை பற்றிய சில நினைவுகளை எண்ணி பார்ப்பதும் அவருடைய கவித்துவத்தை பற்றி பேசுவதும் பசுமையானவை. இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இலக்கிய இனியவனுக்கும் எனக்கும் இருக்க தொடர்பை சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் எங்களுக்குள்ள உறவு. மதுராந்தகத்தில் அழைத்து பேச வைத்தார். அதற்கு பிறகு மதுராந்தகம் நடந்த ஹைக்கூ நூல் திருநாய்களை பேச வைத்தார். காஞ்சிக்கு அழைத்து பேச வைத்தார். அதன் பிறகு இங்கு 2-3 முறை நான் பேசியிருக்கிறேன். இப்படி அவருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு இலக்கிய தொடர்பு தான். மிகச்சிறந்த ஒரு செயலாக்க திறன் படைத்தவர் என்பதை நாம் அறிவோம். அதே போலவே இங்கு இருக்கின்ற என்னுடைய குழந்தை தந்த மிகச்சிறந்த பேராசிரியர் முனைவர் சாமிதாஸ் அவர்கள் என் வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் கூட அவரை பார்ப்பது என்பது அரிதாகி போனது. நானும் குழந்தைக்கு அடிக்கடி சென்று வருகிறேன். நாளை காலை 5 மணிக்கு நான் கிளம்பி 11 மணிக்கு அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி குழந்தைக்கும் சென்னைக்குமாக பயணம் எடுப்பதால் அவரையும் பார்க்க முடிவதில்லை. அதே போலவே இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே நம்முடைய ஜெயபாரதி அவர்கள், ஜீவபாரதி அவர்கள் மிகச்சிறந்த செயலாக்க வீரர். அவருடைய கட்டுரையில் நான் படித்தவை சில. அந்த காலம் தவறிய சேவல் என்ற அருமையான கட்டுரை, அந்த நூல் மிகச்சிறந்த ஒரு கம்பதாசனை பற்றியது. அதே போலவே பசும்பொன் பற்றி பல நூல்களை இருக்கிறார். பட்டுக்கோட்டையரை பற்றி அவரை தவிர யாரும் எழுதிவிட முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த நூல்களை தந்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பட்டுக்கோட்டையாருடைய பிறந்தநாள் இருக்கிறது. அவரும் அங்கே பட்டுக்கோட்டை கல்யாண விருதை பெற்றிருக்கிறவர், வாணிதாசன் விருதை பெற்றிருக்கிறவர்.
அவருடைய ஆளுமை, தனிப்பட்ட ஆளுமையும் எழுத்தாண்மையும் மிக்க ஒரு துணிச்சலான ஒரு கருத்துக்களை எல்லாம் தம்முடைய எழுத்துக்களை பதிவு செய்தவர். அவருக்கு இங்கே அன்ன விருது பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்ன விருது என்பது சிறப்பான விருது என்பதை நான் அறிவேன். அதிலே அவர் இன்று அவர் வாங்கியிருக்கிறார். எப்பொழுதுமே விருது என்பது கொடுப்பதா வாங்குவதா என்று சர்ச்சை உண்டு. என்னை பொறுத்தவரையிலே விருது என்பது கொடுத்தாதான் சிறப்பு. கொடுக்க இருக்கிறார்கள் சிறப்பு, இவருக்கும் சிறப்பு, அன்னத்துக்கு அங்கே அன்ன விருதுக்கு சிறப்பு, ஜீவபாரதிக்கு சிறப்பு. அப்படி ஜீவபாரதியினுடைய கட்டுரைகளிலே நான் முதலில் சொன்னபோது துணிச்சலான கருத்தை யாருக்கும் அஞ்சாது எடுத்திருக்கின்ற அந்த பாங்கு எனக்கு பிடித்திருக்கிறது கட்டுரையில். கட்டுரை வன்மைகளை மிகச் சிறந்த ஒரு தேர்ச்சி பெற்ற என்பதை நான் சிறுநூல் வழியாக அறிகின்றேன். அவருக்கு அன்ன விருது கிடைப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதே போலவே கம்பதாசனை குறித்து நான் சில செய்திகளை மிக அழகாக அறிமுகம் செய்தார் நம்முடைய லட்சுமிபதி அவர்கள். லட்சுமிபதி சிறந்த ஒரு படைப்பாளர் தான், அமைதியா இருக்கிறார். கம்பதாசனை குறித்து சொல்ல வேண்டுமானால் இந்திய அளவிலே மிகச் சிறந்த கவிஞராக திகழ்ந்த காலகட்டம் அது. அவர் சொன்னாரே, அந்த சரோஜி நாயுடைய சகோதரர் சட்டோபத்தியா, ஹரிநாத் சட்டோபத்தியா, அவர் மிகச்சிறந்த புகழ் நெஞ்சிருக்கிறார். உருது கவிஞர் இக்பால் மிகச்சிறந்த கவிஞர், உருது கவிஞர், அவர் இவரை பாராட்டி இருக்கிறார். அதே போல வாராவை பற்றி சொன்னார். கூப்பாரா மிக புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்படி இந்திய ஆளுமைக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஒரு கவிஞர் இருந்தார் என்று சொன்னால் அது கம்பதாசன் தான் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அந்த அளவு கம்பதாசனுடைய கவித்துவம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். காரணம், அவர் மும்மொழி புலமையுடையவர். தமிழோடு ஆங்கிலத்தை மறவாதவர். ஆங்கில இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டவர் இல்லை என்றாலும் கூட ஹீட்ஸையும் அங்கே ஷெல்லியையும் பைரனையும் கற்று தெரிந்தவர், அல்லது பிறர் சொல்ல கேட்டு அறிந்து அதன் வழியாக தன்னுடைய பட்டறிவை தீட்டியவர். அதனால்தான் அவருடைய கவித்துவத்தை பார்த்தால் ஆங்கில கவிதையுடைய சாயல் நிழல்படித்திருக்கும், அதை பார்க்கலாம். அப்படி பல ஆளுமையை பெற்றிருக்கின்ற அவர் திரைப்படத்தின் வழியாகத்தான் புகழ் பெற்றார். அது மிக அவரை நல்லா பாடக்கூடியவர் தான். ஆனால் அவருக்கு வாழ்க்கையில மிகச் சிறந்த ஒரு நிலை எழுதிய பிறகு தோல்வி அவர் தழுவியது, காதல் தோல்வி. எப்போதுமே கவிஞர் என்று சொன்னாலே எப்படி என்று நமக்கு தெரியும். மது பழக்கமும் மாதரவரமும் இல்லாமல் மிகச்சிறந்த கவிஞர்கள்லாம் உலக கவிஞர் வரிசையிலே பார்க்கலாம். ரஸ்புட்டின் போன்றவர்கள்லாம் மதுவாலையும் மாதராலையும் இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியங்களை சிலர் இருந்து மறைந்து போனார்கள். ஆனால் மறைந்து போனெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். கவிதை என்ற உறவில் வருகிற பொழுது காலத்தை கடந்து வென்றவர்களாக இருக்கிறார்கள் கவிஞர்கள். அந்த பழக்கத்தை விட்டு விடுவான். கவிதையை பார்க்கல மொழியை கவிதையை பற்றி வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அது தனிப்பட்ட வாழ்க்கை. 3 முறை திருமணம் செய்து கொண்டவர் அவர். முதல் திருமணம் வல்லத்தோருடைய உறவினர் அல்லது மகள் நினைக்கிற உறவினர். சிலர் மகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். உறவினர் தான். மணந்தார். ஆனால் காதல் தோல்வி. அதற்கு பிறகு இன்னொரு மணந்தார். அதுவும் தோல்வியாக இருந்தது. இதை பற்றி சிறுகதை இருக்கிறார், கவிதைகளையும் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை மிக்க கம்பதாசன் அவர்கள் கவித்துவத்திலே மிகச் சிறந்த ஒரு தேர்ச்சியை பெற்றிருக்கிறார். சொன்னார், பாவனார் சிவன் சமய பாடலையும் சார்ந்த பாடலை எழுதி பெற்றவர். அதற்கு பிறகு வந்த கம்பதாசன், உடுமலை நாராயணகவி, மருதகாசி போன்றவருடைய காலவரிசையை பார்த்தால் இந்த மூவரிலே கவித்துவம் நிறைந்த கவிதைகளை படித்தவர் இவர். அந்த அளவுக்கு மிக சிறந்த புகழ்பெற்ற கம்பதாசன் அவர்கள் இந்திய அளவிற்கு புகழ் பெற்றிருக்கிறார் சொன்னால் அதில் மும்மொழி புலமைதான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அவர் எழுதிய பாடலிலே மிகச் சிறந்த பாடலாக நான் இன்று கூட அதாவது 60-70 வயசுக்கு மேலே தெரியும் அந்த பாட்டு தெரியும். ஓ ஆதியே இன்ப ஜோதி என்ற பாடலை மறக்க முடியாது. எல்லா கிறிஸ்தவர் வீட்டில் அன்றாடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஒலிக்கிற பாடல் அது ஞானசுந்தரில். அதே போலவே அந்த கனவு கண்ட காதல் கண்ணீராட்சி என்ற படம் மறக்க முடியாது. மின்னல் போன்றதே வாழ்க்கை என்ற பாடலை மறக்க முடியாது. கல்யாண ஊர்வலம் இல்லையா, கல்யாண ஊர்வலமே வரும் உல்லாசமே தரும் என்ற பாடலை மறக்க முடியாது. இப்படி மிகச் சிறந்த ஆளுமை பெற்ற கவிஞராக இருந்தவர். எனவே தம்முடைய கவிதையினுடைய ஆளுமை பற்றி பேசுகிற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், பளிச்சிடும் தாரைகள் என்றன் பாடலின் வார்த்தைகளால் ஒளித்திரு வானவில்லே என்றன் உள்ள தொடர்ச்சியடா என்று பாடியிருக்கிறார். கவிஞருடைய ஆளுமை, அந்த கவித்துவம் என்பது தன்னுடைய ஆளுமையை காட்ட வேண்டும் கவிஞர் என்பவன் இப்படிப்பட்ட என்பதை சொல்லுகிறார்.
அதே போலவே அவருக்கு சென்னைக்கு வரும்பொழுது, சென்னையிலே இருந்த பொழுதே பிரசாரத்துக்கு கொண்டிருந்தார். நடிக்க வேண்டும் என்று ஆவல் இருந்தது, அவருக்கு இசைஞானம் இருந்தது, நல்லாக பாடக்கூடியவர். இருந்தாலும் கூட அவர் நடிப்பு துறையிலே வரவில்லை என்றால் சில படத்தில் நடித்திலும் இருக்கிறார். அதே போலவே அவர் மற்றோடு பழகிற பொழுது பாமர் மக்களோடு சொன்னாரே, பாமரோடு பழகியவர் அவர். விழிப்பு நிலை மனிதரோடு அதிகம் பழகியவர். அவளை பற்றி பல பாடலை இருக்கிறார். இந்த செம்படவர், கொல்லர், படகோட்டி, உழவர், மாடு மேய்ப்போர் போன்றவரெல்லாம் பற்றி பாடியிருக்கிறார். அவற்றெல்லாம் ஓமையும் உருவகம் அழகாக இருக்கும். அதே போலவே அந்த அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் நமக்கு கிடைக்கின்ற நூல்களிலே பார்த்தால் நம்முடைய ஒரு புத்தகம் இருக்கிறார். எங்கள் பச்சை கல்லூரியிலே முதலாக கம்பராசனை பற்றி ஒரு ஆய்வு நடத்த வேண்டும் என்று எண்ணினோம். குருவிக்கிழமை சண்முகம் அவரிடம் பேக்கி பிரபாகரன் என்பவரை அப்பொழுது என்னிடம் கேட்டால் இடமில்லை, எம்பில் ஆய்வு நிறைவேற்றப்பட்டது. நான் சொன்னேன், குருவிக்கிழமை சண்முகம் செய்யுங்கள் சொன்னேன். தலைப்பு என்று வருகிற பொழுது கம்பதாசனுடைய சமுதாய சிந்தனைகள் என்ற ஒரு தலைப்பு கொடுத்தார். அதை பற்றி மிகச்சிறந்த ஒரு ஆய்வு எட்டை பேக்கி பிரபாகரன் தந்திருக்கிறார். அது 2ஆம் பதிப்பாக வந்திருக்கிறது. அதில் பல செய்திகளை மிக சமுதாய சிந்தனையோடு அந்த ஆய்வு அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். பல செய்திகளை எனக்கு முன்னையே அறிமுகத்தை சொல்லிவிட்டார். அவர் எழுதிய கவிதை தொகுப்புகள், குறுங்காவியங்கள், நாடக நூல்கள் என்றெல்லாம் வரிசைப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதிகமான அவர் ஈடுபாடு நாடகத்திலும் நாவலிலும் சிறுகதையிலும் ஈடுபாடு காட்டவில்லை. எழுதினாலும் கூட அவை சிறப்பாக அமையவில்லை. உருவம் சிதைந்து இருக்கிறது, வடிவம் குறைந்து இருக்கிறது. வடிவத்தினை பற்றி சொல்ல வேண்டாம். இருந்தாலும் சிறுகதையை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிறுகதை இருக்கிறார். ஆனால் கவிதைகள் தான் சிறந்திருக்கிறார். அந்த கவிதைகளை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய கவிதை ஒவ்வொன்றுமே எவ்வாறு முத்தாய்க்கூடிய கவிதை என்பதை நாம் அறிவோம். அதே போலவே வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இயற்கையை பாடாத கவிஞனே கிடையாது. இயற்கையை பாடுகிற பொழுது கூட கலை கலைக்காகவா வாழ்க்கைக்காகவா என்று வருகிற பொழுது கலை வாழ்க்கைக்காக என்ற கருத்துடையவர் தான் கமலஹாசன். எந்த ஒன்றை தொட்டாலும் கூட இயற்கையின் ஊடாக மனித வாழ்க்கை காட்டுவதுதான் வாழ்க்கை என்பதை நிறுவியவர். அவர் ஒரு பாடலை சொல்லுகின்றார், சூரியனும் ஒரு தொழிலாளி. மிகச்சிறந்த எல்லோரும் சொல்லக்கூடிய வரிகள். சூரியனும் ஒரு தொழிலாளி, தினம் சுற்றும் உலகம் தொழிலாளி, மாறி அலையும் தொழிலாளி, எதிர் வந்திடும் காற்றும் தொழிலாளி, மாறி நதியும் தொழிலாளி, இருள் மலரும் உடுவும் நட்சத்திரம் தொழிலாளி, பாறை நடத்தும் தொழிலாளி, இனி பரமனடா கலை பிரமனடா எல்லாம் சொல்லிட்டு இயற்கையில் எல்லாமே தொழிலாளி சொல்லிட்டு கடைசியா எல்லாருக்கும் மேல கவிஞர் மிகச்சிறந்த தொழிலாளி என்று முடிக்கின்றார் இந்த கவிதையில. இதுக்கு முன் இப்படி ஒரு சிந்தனையை தந்தவர் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். அதே போலவே உரிமைக்கு குரல் கொடுக்கிற பொழுது அவர் ஒரு புது சோசலிசவாதியாக இருந்தாலும் பொது உடைமை கொள்கை தழுவியதாக இருக்கின்ற காரணத்தினால் உற்ற கூலியை தட்டி கேட்டால் உயிர் ஈந்தும் பெறுவோம் என்ற கருத்தை உடையவராக இருந்திருக்கிறார். அதே போலவே பண்ணை திருத்தி சென்னல் விளைத்தோம், உண்ண பருக்கை நாட்டில், உண்ண பருக்கை இல்லை நாட்டிலே, பட்டுடை நீர் தந்தவன் தனக்கு கட்டிட துணியும் இல்லை நாட்டில், விந்தை மாலையை அமைத்தவன் தனக்கு குந்த குடிசை இல்லை நாட்டிலே, இந்த கொடுமையை மாற்றி புதுவிதி எழுதாயோ பொன் ஏற்றிலே என்று பாடுகிறார். முதுகு பக்கம் சுமந்த மணிகள், வயிற்று பக்கம் வருவதே என்று தாராபாரதி பாடுவார். ஆக மிக அழகான வரிகள் அந்த கப்லெட்ஸ் சொல்லக்கூடிய ஈரடியிலே சிந்தனை கவர்ந்தோர் நம்முடைய தாராபாரதி. இதை நினைவுபடுத்தக்கூடிய பாடலாக இருக்கிறது. அதே போலவே இந்த சிறைச்சாலை என்பதற்கு ஒரு பொருள் சொல்கிறார். எப்படிப்பட்ட சிறைச்சாலை? சிறைச்சாலை பல வகை உண்டு. அதில் இவர் சொல்லுகின்றார், உலகமே ஒரு சிறைச்சாலை, இங்கே உற்ற உயிருக்கோ உடல் சிறைச்சாலை, 2 திங்கள் அன்னை வயலே சிறைச்சாலை, அணி பருவம் 7க்கும் ஆசையை சிறைச்சாலை, வெயில் தரும் பகலுக்கு இரவே சிறைச்சாலை, விதி முடிந்தால் இங்கே பிடி மண் இறைச்சாலை. என்ன அழகான ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு புதிய அர்த்தம் தருகின்றார். இது கூட புதிய சிந்தனையாக அவர் காலத்தில் இருந்திருக்கு எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலவே மனிதனுடைய இருப்பிடம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இயற்கையில. சொல்றாரு இங்கே, பாம்பு இளைப்பாற புற்று, பருந்து இளைப்பாற கூடு, கண் இளைப்பாற தூக்கம், கழுதை இளைப்பாற துறை என்று பறவைகளும் மற்ற விலங்குகளுக்கு இளைப்பாட உண்டு. அவன் மனிதனுக்கு எங்கே இடம் என்று கேட்கிறார். பொது உடைமை தத்துவத்தை இங்கே புகுத்துகின்றார். அவருடைய காதல் தோல்வி என்பது எண்ணி பார்க்க முடியாது.
அந்த தோல்வியை எண்ணி பார்க்க முடியாத தோல்வி. ஒருவரை ஒருவர் சந்திப்பதும் காதல் கொள்வதும் அதன் பிறகு பெறுவது என்பதும் சோகத்து சுவடுபடிந்த காட்சி. சோகத்தினுடைய சுவடுகள் என்று குறிப்பிடுவான் வேட்ஸ்வர்த். டு மீட், டு லவ் அண்ட் தென் டு பார்ட், தி சேடஸ்ட் டேல் ஆஃப் ஹியூமன் பீயிங் குறிப்பிடுவார். இவருடைய காதல் வாழ்க்கையில பார்த்தோம்னா தோல்வி முதலே வந்து விடுகிறது. சில நாள் திருமணம் செய்து கொண்ட பிறகு இங்கே மனவளுக்கு கூறுகிறார். ஆனால் இங்க சொல்றாரு, பாட்டு முடியும் முன்னே மீட்டிய வீணையாய் பக்கம் வைத்தே நடந்தாய். எவ்வளவு சோகத்தை சொல்றாங்க. ஏன்னா காதல் சோகம் பெரியது. அது அருமையான ஒரு இந்த பாட்டு ரொம்ப சொல்றாரு. அந்த காதல் தன்னுணர்ச்சியாக லிரிக்கல் போயம்ஸ்ல எப்படி சொல்றாரு பாருங்க. காதலாம் தூண்டிலில் துடித்திரு மீன், காதலாம் தூண்டிலில் துடித்திரு மீன், காலமா மனதில் தவித்திருமா என்று தன்னுடைய சொல்றாங்க. அந்த மீன் சொல்லிட்டு அடுத்த ஈவத்துடைய மான் சொல்லுகிற பொழுது அங்க முதல்ல காதலாம் தூண்டிலில் துடித்திரும் மீன் என்றும் காலமாம் வளைதலில் தவித்திரும் மான் சொல்கிற பொழுது அந்த காதலில் அழுந்தி நெஞ்சம் எந்த அளவுக்கு பிரிவுத்தேடி உணர்ந்திருக்கிறது என்பதையும் காதல் தவிக்கொண்டு கிடந்தது என்பதையும் மிக அழகாக சொல்லுகிறார். இயற்கையை பாடுகிற பொழுது கூட அந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கைக்கான சொன்னே அது வந்து விடுகிறது. அழகு சோதி பெருக்கையே மோதிகள் துடிக்கும் சூரியன் எழிலோ, விதி பெருக்கினும் தோட்டியின் கையணியில் வீற்றிருப்பது அழகோ. இதுதான் முக்கியம். ஒரு கவிஞருடைய வார்த்தைகளை அந்த வீச்சை பாருங்க. அழகு சோதி பெருக்கியே மோதியில் துடைக்கும் சூரியன் எழிலோ, ஆனால் விதி பெருக்கினும் தோட்டியின் கைகளில் வீற்றிருப்பது எழிலோ. தோட்டியின் கைகளில் அழகு காண்கின்ற ஒரே கவிஞன் இவனால இருக்க முடியும். அந்த அளவுக்கு மிகச் சிறந்த ஒரு வரியை இங்க பெய்திருக்கிறார். செக்கர்வானத்தை நாமும் தான் பார்க்கிறோம். நம்ம கவிதை விருதுக்கான கவிஞருடைய கூர்ந்த கண்களுக்கு எப்படி தெரியுது செக்கர்வானம்? அங்கே குருவி இருக்குது, காக்கை இருக்கிறது. காக்கை எங்கே கருமை நிறம், ஆனால் காக்கை குஞ்சினுடைய வாய் திறந்தா செம்மை இருக்கிறதா. இந்த செக்கர்வானம் அப்படிதான் இருட்டில் இருக்கின்ற செக்கர்வானம் சொல்லுகின்றார், காக்கை சிறுகு குஞ்சு என்று வாய் வளர்ந்தார் என்று அழகான ஒரு சொல்லுகின்றார். மிக அழகாக. அவருக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும். கவிஞனுக்கு இருட்டு எப்போ பிடிக்கும் இல்லையா? இருட்டு தான் உலகம் இருக்கு. புகையின் முப்புறம் போல் மடை கொண்ட கார்மிகள் போல் பகைவன் நெஞ்சது போல் சேற்றில் படிந்த எருமை போல் இருட்டு. இருட்டு எவ்வளவு அழகா படிமமாகவும் ஊமையா சொல்லார் பாருங்க. நான் கூட ஒரு கவிதை எழுதின இருட்டை பத்தி, இருளை பத்தி. பகலவன் சட்டையை பார்த்த பின்பா உனக்கு உன் சட்டை ஒரு இருட்டு உனக்கு அடர்த்தி கூடியது என்று எழுதினேன். பகலவன் பெரியாருடைய சட்டையை பார்த்தா இருடே உன்னுடைய நிறம் இன்னும் கூடியிருக்கிறது என்று எழுதினேன். இங்க ஒரு ஆட்டை வைத்துக் கொண்டு சொல்ல பாருங்க. கருத்த ஆட்டுக்குட்டி 2 சோர்ந்து கிடந்தனவே, இருளே துண்டு கொட்டார் போல. அழகான படிமம். இருளே துண்டு கொட்டார் போல 2 ஆட்டுக்குடியில் படுத்து கிடந்த கருப்பாடு ஒரு அழகான படிமம். இமேஜரிய, விஷுவல் இமேஜரிய, அந்த காட்சி படிமத்தை மிக அழகா சொல்றார் பாருங்க. அழகான ஒரு காட்சி இது. அதே போல சிட்டுக்குருவியை காட்டுகின்றார். சிட்டுக்குருவியை காட்டுகிற பொழுது அப்படியே நம்ம கண்ணில் கொண்டு காமிக்கிறார். சிட்டுக்குருவி ஒரு ஜூமிங் ஷாட் சொல்றார் பாருங்க. நெல் மூக்கு, கடுகு கண், காற்றில் நீந்தும் நிலவனவே பஞ்சு உடலம், நெஞ்சம் தன்னில் வெள்ளம் போல் புத்துணர்ச்சி, விம்மும் மூச்சில் விடுதலையின் மென்கீதம். அந்த சிட்டுக்குருவியை காட்டுகிற பொழுது விஷுவல் எஃபெக்ட் எவ்வளவு அழகா இருப்பாங்க. கவிஞருடைய காட்சி தான் அருமையான ஒரு காட்சி. அதே போல காதலிலே இருக்கின்ற சோகம். பின்னாடியில பாடுறாரு, காதலிலே தோல்வி விட்டார் இந்த பாட்டு எல்லாம் பிடிச்சு. ஆனா அதுக்கு முன்பே திருமாவளவன் பாட்டிருக்காரு. தன் புனலில் நிழல்காட்டி சென்ற மான்போல் தனி இருந்த எண்ணெஞ்சில் உனது ஆசை, வண்ணமதை கொட்டிவிட்டு விடிமடைந்தாய், வளருதடி வாழையடி வாழை சோகம். இது எவ்வளவு எந்த கவியும் சிந்திச்சதில்லை. வாழையடி வாழையட மரபுல சொல்லுவான். ஆனா இவன சொல்ற வண்ணமதை கொட்டிவிட்டு விடிமடைந்தாய், வளருதடி வாழையடி வாழை சோகம். வாழையடி வாழை சோகங்கிற இந்த வாழைச்சோகை எந்த கவிஞருமே இது வரைக்கும் தீட்டியதில்லை. அந்த வாழைக்கு சோகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த வளர்கின்ற எப்படி சொல்ற வாழை சோகம் சொல்லக்கூடிய அழகான சொற்றொடரை பெய்து அந்த கவிதையை முன்வைக்கின்றார். பண்ணி நீக்கும் செந்தமிழால் பகருகின்றேன், படிகம் நிகழ்ந்த காதலாலே இதற்கு சாட்சி, கண் சமைத்த வெண்பருக்கை அணைய என்ற கண்ணீரால் கொடுங்கால பசி மாறாதோ என்று இந்த காதல் இலக்கத்தையும் அங்கே சோகத்தையும் இழப்பையும் இந்த வரியில் தீட்டி காட்டுகின்றார். பெண்களை பற்றி பாடுகிற பொழுது மிகச்சிறந்த கவிதைகளாக இருக்கின்றன. பெண்கள் மகிழ்கூட்டம், பேச்சின் மணிக்கிளிகள், கண்ணீருக்கு அழகு தரும் கார்கால வானவில்கள்,
கண்ணீர் ரகசியங்கள், இது தெரிஞ்ச விஷயம் தான். பெண்கள் கண்ணீர் ரகசியங்கள், காந்த சுடர் கவிகள், ஜீவ சிலைகள், சிரிக்கும் மலர் தருக்கள், தேவரும் கைகுவித்து சேவிக்கும் தாய் சக்தி. கடைசி வரை பாருங்க, தேவரும் கைகுவித்து சேவிக்கும் தாய் சக்தி சொல்லிட்டு அங்க அடுத்து சொல்றாரு. பெண்கள் உரிமை பற்றி பேசுறாரு. பெண்ணுக்கு உரிமை இல்லை என வந்து பேசிடும் நாவை துணித்திடுவோம். கண்ணுக்கு ஒளியது இல்லையெனில் இங்கு காட்சி உண்டோ மீட்சி உண்டோ. நல்ல யாழது ஆண்களில், நல்ல யாழ் அது ஆண்களினில் சுவை நாதம் தரும் விரல்கள் என்போம், பெண்கள் என்போம் என்று சொல்றார். நல்லது நல்ல யாழது ஆண்களினில் சுவை நாதம் தரும் விரல் பெண்கள் என்போம் என்று அழகாக முடிக்கின்றார் கவிதையை. பெண் உரிமையை பேசுகின்றார். மிக அழகான குழந்தையை பற்றி பேசிய கவிதை மிக சிறந்த கவிதையாக நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் குழந்தையை பாடினால் கூட கம்பராசன் பாட்டில் தனி திறன் உண்டு என்பதை சொல்லலாம். ஒட்டும் இரண்டு உள்ளத்தின் உவகை கனவு, ஒட்டும் இரண்டு உள்ளத்தின் உவகை கனவு, அது சொட்டும் தேன் சுவையில் தோய்ந்த சிறு மலர், துள்ளும் இரண்டு அழகின் சோதி சுருதி, வெள்ளி முனைப்பாக விளைந்த இளம் பொழுது, கண்ணில் விண் மலைவு கலந்த கவர்ச்சி, அண்டம் அளக்க வந்த அமுத இளம் பிறை, எச்சிலில்லாத மொழி இதயம் தழுவைகளே, அச்சமில்லாது வந்த அழகின் சிறு கவியே. அந்த குழந்தையை கவின்னு பாடுவான். அப்போ பின்னாடிதான் பாரதியார் மிக அழகான குழந்தையை பற்றி பாடுகிற பொழுது தன்னை மறந்து பாடக்கூடிய கவி பார்க்கலாம். தாஜ்மஹால் நாமும் தான் பார்த்திருக்கோம், பலர் பாடியிருக்கிறார்கள். ஒரு கவிஞன், இந்தி கவிஞன் சாகூர் என்ற கவிஞன் பாடினான். 1000 அடிமைகளை ஒரு காதலுக்காக இலக்கை செய்தான் என்று பாடுகிறார். ஒரு காதலுக்காக 1000 அடிமைகளை கொத்தடிமையாக கொண்டு செய்யப்பட்டது தாஜ்மஹால் சொல்றார். அப்புறம் சிற்பி பாடுறாரு, அந்த வெள்ளை முட்டுங்கிறாரு, ரோஜாங்கிறாரு சொல்றாரு. இவர் பாடுறாரு. அது காரணம் வந்து இவங்க பின்னாடி வந்து யாரெல்லாம் தாஜ்மஹால் தமிழ்ல பாடுறாங்களோ அது தாக்கம், முதல் தாக்கம் இவரு தான், இவர்லேருந்து தான் வந்திருக்காங்க. அவர் சிற்பி பாட சொல்லி, சிற்பி மிகச்சிறந்த அழகா சாகித்ய அகாடமிக்காக மிகச்சிறந்த நூல் இருக்கிறார் சிற்பி கம்பராசனை பற்றி. இங்க வாங்க, வட்ட நிலா புவி வீழ்ந்ததுவோ, வட்ட நிலா புவி வீழ்ந்ததுவோ, தாஜ்மஹால் பார்க்கும்போது வட்ட நிலா புவி வீழ்ந்ததுவோ, ஷாஜகான் வடித்த கண்ணீரின் முதல் துளியோ, திட்டமிட்டு மூத்த சொப்பனமோ, மும்தாஜ் ஜீவதீபம் தான் ஒழுகின்றதோ, நீல யமுனை நதிக்கரையில் கவிதை பெண் நீராட வைத்த வெள்ளி குடமோ. பாரதிதாசனுக்கு முன்னாடி இந்த கவிதை எழுதப்பட்டார். நிலவை பார்த்து குடம் சொன்னார் இல்லையா, இங்க பாருங்க, நீல யமுனை நதிக்கரையில் கவிதை பெண் நீராட வைத்த வெள்ளி குடமோ என்று பாடுகிறார். இப்படி பல பாடலை சொல்லிக் கொண்டு போனாலும் நான் இவர் சொல்லி நான் கேட்பதிருந்தேன். ஆனால் இப்பொழுது நியாயமாகப்பட்டால் நான் தான் கவிதையை அதிகமாக பேசியிருக்கிறேன், அவர் பேச இருக்கிறார். வந்த பிறகு நான் பேசுவது சரியா இருக்காது. அவர் சிறுகதையை பற்றி சில செய்தி சொல்ல வேண்டும். நான் படித்த ஒரு 4 கதைகளை மட்டும் சொல்லுகிறேன். அதுல மறைந்த நட்சத்திரம் என்று ஒரு கதை. ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டு வெறுத்த ஒரு பாடலாசிரியனுடைய கதை. இது ஆட்டோபயோகிராபி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வரலாற்றை இந்த மறைந்த நட்சத்திரத்தை சொல்லுகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு கதையாக இருந்தால், வடிவம் சிதைந்து இருந்தாலும் கூட சொல்ல ஒரு கருத்தை மிக சொல்லி அருமையாக சொல்வது காரணமே அடிப்படை அவர் காதல் தோல்வி விட்டதுதான் இந்த மறைந்த நட்சத்திரம் சிறுகதை. அடுத்து நினைவுமுகம். சில குழந்தைகளை இழந்த பிறகு பெற்றோர் படுகின்ற அவலத்தை மிக அழகாக வடிக்கின்ற ஒரு அவல ஓவியம் இது என்று சொல்லலாம் இந்த நினைவுமுகத்தை. அதே போலவே மௌன சிரிப்பு. கவிஞனுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவன் மரணம் என்ற பொழுது எப்படி இருப்பார் என்ற ஒரு கற்பனை சிந்திக்கின்றார் மௌன சிரிப்பிலே. முதல் முத்தம் ஒரு கதை, வேடிக்கையான கதை. அதிகமாக உயரமுள்ள குள்ள சிறுவன். அவனை பார்க்கறதுக்கே ஒரு அசிங்கமா இருப்பான். அவன் கடற்கரையில ஒரு அழகிய பெண்ணை பார்க்கறான். பெண்ணை பார்த்த உடனே நேரா கிட்ட போய் முத்தம் கொடுத்துடுறான். அவளுக்கு அடிச்சு ஒன்னு செருப்படுத்த அடிச்சு வீசுறான். ஆனா அவன் கடைசி முடிக்க மட்டும் சொன்னான் கதைய, நான் என்ன அலையில்லாத கடலா. அவன் காமம் சொல்லப்படுறான். காமத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? அவனுக்கு இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற மறைந்திருக்கின்ற காமத்தை வெளிப்படுத்துகின்ற உணர்வை அந்த பெண்ணை முத்தம் கொடுத்து விட்டு சொல்லுகின்றான், நான் என்ன அலையில்லாத கடலா என்று முடிக்கின்ற கவித்துவம் முடிக்கின்றார் சிறுகதையில. இப்படி பல கவிதை சொல்லி சிறுகதைகள் இருந்தாலும் கூட கதையிலே வார்ப்பு கதைகளில் இருக்கின்ற வடிவத்தை விட சொல்ல வந்த செய்தி நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் கூட கவிதையை தான் சிறந்திருக்கிறார். நான் இறுதியாக முடிக்கின்ற பொழுது ஒன்றை வைத்து முடிக்கின்றேன். தேகி பிரபாவனுடைய வரியை வைத்துக் கொண்டு,
மதுமயக்கும் மாத தொடர்பும் ஒரு சிலரின் வஞ்சக சூழ்ச்சியும், சினிமாவில் வஞ்சக சூழ்ச்சி உண்டு தெரியும், முத்துலிங்க இருக்கிறாரு. ஒரு சிலரின் வஞ்சக சூழ்ச்சியும், சினிமா உலகில் சீமானை போல வாழ்ந்தவரை சில்லறைக்கு சிரமப்பட்டு விட்டது இந்த உலகம், சில்லறைக்கு சிரமப்பட்டு விட்டது இந்த உலகம் என்ற வறுமையில் அப்படி இருக்கிறது. வேர் தெர் இஸ் ஜீனியஸ் தேர் இஸ் பிரைட், வேர் தெர் இஸ் பிரைட் தேர் இஸ் பாவர்ட்டி என்று ஆங்கிலம் குறிப்பிடுவார்கள். அந்த வறுமையில் இருந்து உணர்ந்து அந்த கடைசி காலத்தில் நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் அப்படி கூண்டு விழுந்த முகத்தோடும் கூண்டு விழுந்த முதுகோடும் வாடிய முகத்தோடும் அந்த கையிலே பிடித்த குடையோடும் அந்த நினைவிலே இருக்கிறது. இதோடு என்னுடைய பேச்சு நிறுத்திக் கொண்டேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு வணக்கம், நன்றி. ஒரு அற்புதமான உரையாற்றி சென்றிருக்கிறார் திரு ராமகுருநாதன் அவர்கள். அவர் வகுப்பிலே அவர் பேச நாம் எதிரில் உட்கார்ந்து கேட்பது போல ஒரு அற்புதமான அனுபவம். இங்கே அவர் அந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க, அதில் இங்கே கம்பதாசனுடைய சிட்டுக்குருவியை சொல்லிவிட்டார். நம்ம மனதிலே பேரலாக பாரதியாருடைய சிட்டுக்குருவி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இரண்டு சிட்டுக்குருவிகளுடைய பற்றியும் நம்முடைய மனதிலே ஒரு அற்புதமான ஒரு ஒப்புமை உண்டாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கவிதையை பற்றி மட்டும் அல்லாமல் அவர் சிறுகதையை நீங்கள் படித்து கொண்டு தலைமுறை ஆற்றிருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பெரிய பெருமை. தலைமுறை ஆற்று விஷயத்தில் வேறு அருணன் ஐயா இருந்திருந்தாலே சற்று பயப்பட வேண்டிய சூழல். ஏன்னா எல்லாவற்றையும் தொட்டு விட்டாரோ என்று சொல்லக்கூடிய இருக்கிறது. ஆனால் கம்பதாசன் அப்படி ஒன்றும் ஒரு குறுகிய அளவிலே கவிதை இல்லை, ஒரு 400க்கும் கிட்டத்தட்ட கவிதை எழுதியிருக்கிறார். எனவே பின் பேசவரில் வரவேற்கிற அருணனுக்கும் இடம் இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது நமது அமைப்பின் சார்பாக அன்னம் விருது வழங்கும் விழா துவங்க உள்ளது. கவிஞர் ஜீவபாரதி அவர்களை குறித்து கவிதையை வாசிக்க பத்ரி நாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறார். வணக்கம். இன்றைய நம் அண்ணன் விருதாளர் ஜீவபாரதி அவர்கள் ஒரு கவிஞர், கட்டுரையாளர், தொகுப்பாசிரியர், சிறுவர் இலக்கிய படைப்பாளர், நாடக ஆசிரியர் என பன்முக ஆற்றலாளர். இலக்கிய வீதி வயதும் இவரது எழுத்துப்பணி வயதும் ஒன்றே, 42. இரண்டுமே 1977 தொடக்கம். 104 நூல்கள் எழுதியுள்ளார். தமிழகத்தின் முன்னணி தலைவர்களும் தமிழ் அறிஞர்களும் பாராட்டும் எழுத்து பின்னணி உடையவர் ஜீவபாரதி அவர்கள். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் இரா நல்லக்கண்ணு அவர்களின் செல்ல பிள்ளைவர். அவர் சொல்வார், நமக்கு தெரிந்திராத பல புதிய செய்திகளையும் தகவல்களையும் அள்ளித்தந்து அசத்துகிறவர் ஜீவபாரதி என்று பாராட்டுவார். தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் ஜீவபாரதியின் புத்தகங்கள் விமர்சனத்துக்கு வந்தால் நான் அதில் ஒரு பிரதியை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்வேன். அவர் தகவல் களஞ்சியம் என்பதை விட தகவல் சுரங்கம் என்பதே பொருந்தும் என்கிறார். அதோடு அவருக்கு தரப்பட வேண்டிய அங்கீகாரத்தை தமிழ் சமூகம் அவருக்கு தரவில்லை என்கிற வேதனையையும் வெளிப்படுத்துகிறார். கசப்பான உண்மை. ராமமூர்த்தி என்கிற ஜீவபாரதி 15/6/1950 பிறந்தவர். 67 வயது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம். பூதலபுரம் இவரின் சொந்த ஊர். கந்தசாமி தேவர், வைரம் இணையர் இவர் பெற்றோர். பள்ளி இறுதி வரை மட்டுமே படித்தவர். ஆனால் இவரது நூல்கள் பல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பாட நூல்களாக உள்ளன என்பதை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தில் 15 ஆண்டுகள், ஜனசக்தி நாளிதழில் 5 ஆண்டுகள், திரைத்துறையில் இயக்குனர் மணிவண்ணனிடம் 11 படங்களில் உதவி இயக்குனராக 5 ஆண்டுகள் பணியாற்றியவர். பாடலாசிரியர் ஜீவபாரதி இனி ஒரு சுதந்திரம், கணம் கோட்டார் அவர்களே, சந்தனக்காற்று போன்ற படங்களில் பாடல்கள் எழுதியவர். அதற்கு பிறகு முழுநேர எழுத்துப்பணி. கவிதை நூல்கள் 8, சிறுவர் நூல்கள் 3, ஜீவா பற்றி மட்டுமே 22 நூல்கள், பட்டுக்கோட்டையார் பற்றி 6 நூல்கள் மற்றும் கட்டபொம்மன், பசும்பொன் தேவர், வீரவாஞ்சி, லெனின், கேப்டன் லக்ஷ்மி, கல்பனா சாவ்லா என பலதரப்பட்ட சமுதாய சிற்பிகள் பற்றிய நூல்கள் என 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஜீவபாரதியின் நூல்கள் பின்வரும் சமூகத்திற்கும் இன்றைய ஆய்வாளர்களுக்கும் ஆதார நூல்களாக அமைந்துள்ளன என்பதே அவர் படைப்பின் சிறப்பு. நேர்முக களப்பணிகள் இவரது நூலாக்கத்தின் தனி குறிப்பு.
தமிழறிவு மணியன் அவர்கள் ஜீவபாரதி தம் படைப்புகள் மூலம் நல்ல இளைஞர்களை உருவாக்கும் இதய எழுச்சியுடன் எழுதுகோல் ஏந்தி நிற்பவர் என்று அடையாளம் காட்டுகிறார். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தமிழர்கள் தம்மை முற்போக்கானவர்களாக உருவாக்கிக் கொள்ள நூல்களை தொகுத்து வழங்கும் இமாலய பணியில் ஜீவபாரதி தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதற்காக தமிழ்நாடே அவரை வாழ்த்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுகிறார். அதைத்தான் நாம் போய் செய்து கொண்டிருக்கிறோம். ஜீவபாரதியின் படைப்புகளில் பல நூல்கள் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கலை இலக்கிய பேரவை, பாரத ஸ்டேட் வங்கி பரிசுகள் பெற்றவை. இவரது பட்டுக்கோட்டையார் நூல்களுக்காக அன்றைய முதல்வர் கலைஞரின் பாராட்டை பெற்றவர் ஜீவபாரதி. மக்கள் கவிஞர், இலக்கிய செம்மல், எழுத்து சிற்பி, ஆய்வு செம்மல் என பல விருதுகள் கண்டவர். 2017 கலைஞர் பொற்கிழி விருது 1 லட்சம், தமிழக அரசின் பாவேந்தர் விருது 1 லட்சம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் அவர்கள் இவரை கொண்டது முடிக்கும் குணமும் புதியன விரும்பும் போக்கும் தமிழ் சாதியாரை முடிந்தவரை முன்னெடுக்க வேண்டும் என்கிற மூர்க்கமும் உள்ள இளைஞர் என்று பாராட்டுவார். அது உண்மை என்பதை பட்டுக்கோட்டையில் மக்கள் கவிஞருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைப்பதிலும் தமிழக அரசை வலியுறுத்தி மணிமண்டபம் அமைத்ததிலும் ஜீவபாரதி நிரூபித்து காட்டியுள்ளார். மேனாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கத்தின் முத்தாய்ப்புடன் தகவுரையை நிறைவு செய்யலாம். மலர்களில் சிறந்தது தாமரை, மலைகளில் சிறந்தது இமயம், நதிகளில் சிறந்தது கங்கை, எழுத்தாளர்களில் சிறந்தவர் ஜீவபாரதி. பதிப்பகங்களுக்கு இவர் ஒரு ஜீவ நதி, வாழ்க இந்த எழுத்து சாரதி என்று வாழ்த்தி கொண்டாடுவார். அவரோடு நாமும் சேர்ந்து வாழ்த்துவோம். அன்னாருக்கு இலக்கிய வீதி அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து அன்னம் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கின்றனர். சரியா போடலையா? திருப்பி போட்டுங்க. 2 பேரும் கரெக்டா வந்திருக்க. அன்னம் விருது பெற்ற கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் ஏற்புரை வழங்கவிருக்கிறார். அதற்கு முன் நண்பர் சிவாலயம் மோகன் அவர்கள் வர இயலாதனாலே அவருடைய சார்பில் சிவாலயம் அவர்கள் சார்பாக போடுற மாதிரி பண்ணுங்க. தாலி கட்டுறவங்களுக்கு 10 நிமிஷம். இதோ உங்கள் முன்னால் ஏற்புரை வழங்க இருக்கிறார் கவிஞர் ஜீவபாரதி. அன்பானவர்களே, இது ஏற்புரை, அதற்கு பின்பு சிறப்புரை இருக்கிறது.
நான் சிறப்புரை வழங்கித்தான் பழக்கம், ஏற்புரை வழங்கி பழக்கம் இல்லை. 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். பேசவிட்டால் மொத்த நிமிடத்தையும் நான் எடுத்து விடுவேன். எல்லைக்குள் அடங்கி சில தகவலை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளர் சு. சமுத்திரம் என்னை தொடர்பு கொண்டு, அப்ப எல்லாம் கவியரங்கம்னா ஜீவபாரதி தான், இப்ப நல்ல ஜெயந்த பெரிய அது ஒரு விஷயம். கண்ணதாசனோட மேடையேறி இருக்கிறேன், வயலாரோடைய மேடையேறி இருக்கிறேன், சிறிசிறியோடைய மேடையேறி இருக்கிறேன். என்னடா இப்ப தொகுப்பு போறாங்க புத்தகமாக போட்டுக்கிட்டாரு, இவருக்கு விருது கொடுத்துருக்காரு அப்படி நடத்தக்கூடாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு சு. சமுத்திரம் எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, இலக்கிய வீதி இனியவனுடைய கவியரங்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்ப எனக்கு இலக்கிய விதியும் தெரியாது, ஐயா இனியவனையும் தெரியாது. ஒத்துக்கொண்டேன். கவியரங்கத்தின் தலைமை கவிஞர் K.C. சரணாசலம். அவருக்கு என்னை தெரியும், என்னை அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு என்னை தெரியாது. எங்கே பிறந்தோம், எப்படி வளர்கிறோம், எங்கே போகிறோம் தலைப்பு. அப்பொழுதுதான் என்னோட தாராபாரதி, பாவலர் பல்லவன் அடங்கியிருக்கிறார்கள். எனக்கு எப்படி வளர்கிறோம் என்பது தலைப்பு. இனியவனுக்கு பேச முடியவில்லை. அந்த முகத்தை பாருங்க. அந்த கவியரங்கத்தில் ஒரு கலைக்கு முடிச்சேன். எப்பவுமே கண்ணதாசன் மேடையில் போது போற்றுவோர் போற்றற்றும் புழுதி வாரின்னு ஆரம்பிப்பார்ல, அதே மாதிரி மேடையிலே அடிபட்டு மிதிபட்டு குடிகட்டு நான் இங்கே அனலிலே கிடந்திட்டாடும், தடி கூட்டம் எனை சூழ்ந்து தடி கொண்டு எனை தாக்கி தலை கொய்ய நினைத்திட்டாடும், கொடி சினை சிறுத்தை இடம் அறைபட்டு நான் இங்கே குருதி விட்டு விட்டிட்டாடும், மடியும் வரை பொது உடைமை பிடியும் வரை வெட்டிப்பாட்டை மறவாமல் பாடுவேன் நான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நிலைச்சேன் கேட்கிறாரு. அந்த கவியரங்கத்தில் சொல்லும் போது எப்படி வளரும் போது ஆரம்பிச்சேன். 32 ஆண்டு முடிந்த பின்னாலும் சுதந்திர தேவி வளர்ந்தாலே தவிர வயதுக்கு வரவில்லை. அன்மச்சூடினே இத பல பேர் மேடையில கையாண்டுருக்கான், ஆனா ஜீவபாரதி தடுத்துக்க மாட்டான். அந்த கவிதை அப்படி வரும்போது எப்படி வளரணும் அல்லவா. இங்க கப்பலோட்டி தமிழன் படம் போட்டால் போரடிக்கு என்று சொல்லி போக மாட்டான். ஆனால் அவரோட ராவுகள் படம் போட்டால் அன்றைக்கே பார்க்காமல் விட மாட்டான். எப்படி வளர்கின்றோம் தெரிகிறதா? இப்படித்தான் வளர்கின்றோம் புரிகிறதா? அன்றுதான் தாராபாரதி நெஞ்சில் நான் இடம் பெற்றேன். யாரோ இன்னும் தாராபாரதியும் பேசுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆனால் தாராபாரதி என்னை நேசித்ததும் நான் தாராபாரதியை நேசித்ததும் இனியவனுக்கு தெரியுமானால் இனியவனால் சொல்ல முடியாததனால் பல பேர் ஏதோ சொல்கிறார்கள். இதற்கு பின்பு பாவலர் பல்லவன் இலக்கிய விதை சார்பாக திருக்கழுக்குன்றத்தில் கவியரங்கம் பாரதி விழா டயத்தை பார்க்க வேண்டாம், முடிச்சுவேன். ஏன்னா நாங்கள்லாம் நேரம் பார்த்து பேசி பழக்கம் இல்லை. அப்ப அந்த பாரதி விழாவில் அவர் கவியரசு பொன்னிவளவன் அவருடைய மாதிரி காவியத்தை மூப்பிப்பா விமர்சிக்கிறாரு. சிறப்புரை சிவேலங்கோ என்ஜிஓ தலைவர், நான் மட்டும் கவிதை. தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம் பாரதி. நான் எந்த கவியரங்கத்திலும் கவிதையை பார்த்து படித்தது கிடையாது. என் கவிதையை நான் பார்த்து படிச்சேன்னா அப்புறம் மற்ற கவிதை எப்படி நிற்கும்? எந்த கவிதையும் பார்க்க மாட்டேன். 72 கவிதை முழுவதும் இன்னைக்கு சொல்ல முடியும். 200 கவிதையும் சொல்லுவேன். அப்படி அனுபவிச்சதுனால்தான் கவிதை. நினைத்தால் வருவதில்லை கவிதை, இதயம் கணத்தால் வருவது கவிதை படம் பிடிச்சான்னு சொன்னாப்புல. அப்ப அந்த கவியரங்கத்துல பாரதி பற்றி சொன்னது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இங்கே அடுத்தவன் ஆண்ட போது, அநியாயம் நடந்த போது, கொடுமைகள் சூழ்ந்த போது, குவளையும் துடித்த போது, இங்கே அடுத்தவன் ஆண்ட போது, அநியாயம் நடந்த போது, கொடுமைகள் சூழ்ந்த போது, குவளையும்
சுதந்திரம் துடித்த போது, படுகொலை செயலாளி இந்த பாரதம் துடித்த போது, விடுதலை உணர்வு இங்கே வேர்விட்டு பறந்த போது, சார்திவான் பட்டங்கள் பதவிக்காக பல பேர்கள் அலைந்த போது, எட்டப்பன் பரம்பரைகள் இந்நாட்டில் இருந்த போது, கிட்டாத கனியாய் இங்கே சுதந்திரம் திகழ்ந்த போது, பாரதி நீ மீசையை முறுக்கி விட்டாய். பிறந்த இந்த நாட்டின் மீது ஆசையை படர விட்டாய். அடுத்தவர் கொடுக்கும் அந்த காசையே பெரிய நம்பும் கயவரை சாடி சாய்த்தாய். பாசத்தை நாட்டின் மீது பாய்ச்சினாய், வெற்றி கண்டாய். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழிப்போம், புது சரித்திரம் படைப்போம், இங்கு இனி ஒரு விதியை செய்வோம். எழுதிய கவிஞனே, இன்று நீ உயிரோடு இருந்திருந்தால் உதைபட்டு செத்திருப்பாய். ஏனெனில் உன் ஆவேச கவிதை என்னை ஆழ்வோர்கள் பொறுக்க மாட்டார். கவிதையை நிறுத்த சொல்லி கண்டனம் தொடுத்திருப்பார். கவிதையை நிறுத்தாவிட்டால் நக்சலைட் பட்டம் சுட்டி நடுத்தருவில் சுட்டிருப்பார். ஏனெனில் நீ ஒப்பிலா சமுதாயத்தை உலகுக்கு படைக்க சொன்னாய். பாரதி, நாங்கள் ஒப்பிலா சமுதாயத்தை உலகுக்கு படைத்து விட்டு தப்பிதம் நடந்ததாலே, தலைகீழாய் போனதாலே பாரத தேசம் இன்று பாழ்பட்டு கிடக்குது என்று அப்படின்னு பாடினேன். இந்த விருது நீங்க இதுவரைக்கும் பல பேருக்கு அண்ணன் விருது வழங்கியிருக்கீங்க. நான் கல்லூரிக்கு போகாதவன், ஆங்கிலம் தெரியாதவன், தமிழை கூட முழுமையாக படித்தவன் அல்ல. ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட சமூகத்தில் குரலை ஒலித்துக் கொண்டிருப்பவன். இந்த விருதை என்னுடைய நண்பன் தாரா பாரதிக்கும் பல்லவனுக்கும் அர்ப்பணித்து விடைபெறுகிறேன் என்று வணக்கம். எதுக்கும் வசப்படாத உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க. மக்கள் கவிஞர் விருது, இலக்கிய செம்மல் விருது, SKM இலக்கிய விருது, இலக்கிய பேரொளி விருது, பாரதியார் விருது, எழுத்துச்சீர்ப்பு விருது, மக்கள் நாவலர் விருது, ஆய்வுச்செம்மல் விருது, கலைஞர் பொற்கீழ் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது போன்ற விருதுகளெல்லாம் பெற்றதை விட இன்று இலக்கியவியின் அண்ணன் விருது பெறுவதால் பெருமை இருக்கிறது என்று சொல்லி சென்றிருக்கிறார் நம்முடைய ஜீவபாரதி அவர்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய கவிஞர் கமதாசனை குறித்து சிறப்புரையாற்ற முனைவர் சோ அருண் வந்திருக்கிறார். அவரை பற்றி சில குறிப்புகள். முனைவர் சோ அருணன் புதுச்சேரி சித்தர் சிவஞான கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர். மிகவும் இளைய வயதில் 36 வயதில் சென்னை கம்மன் கழக தமிழ் நிதி விருது பெற்றவர் அருணன் அவர்கள். தமது 12 ஆண்டு பணிக்காலத்தில் 10க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கங்கள், 16 தேசிய கருத்தரங்கங்கள் என தமிழகம் தாண்டியும் ஒடிசா, புவனேஸ்வர், அந்தமான் தீவுகள் என பயணித்தவர். 10 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருப்பவர். சொந்தமாக செவ்வி இலக்கிய நூல்களுக்கென கவிஞன் பதிவகம் வைத்துள்ளார். புதுச்சேரி ஆரோவில் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக தமிழ் வகுப்புகள் நடத்தியவர். யோகி சுத்தானந்த பாரதியின் திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பினை செம்மதிப்பாக கொண்டு வந்தவர் நம் அருணன் அவர்கள். கம்பராமாயண ஆய்வு கட்டுரைகள் மட்டுமே 5 தொகுதிகள் வெளியிட்டுள்ளார். தமிழ் சார்ந்த 3 ஆவணப்படங்களை எடுத்துள்ளார். இணையதளத்தில் தமிழ் வானம் என்கிற இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். தமிழ் விக்கிபீடியாவில் தொடர்ந்து தமிழ் கட்டுரைகளை எழுதி வருகிறார். சாகித்ய அகாடமி குழுவால் இளங்கவிஞராக கௌரவிக்கப்பட்டவர் நம்முடைய அருணன் அவர்கள். அருணன் புகைப்பட கலையிலும் வல்லவர் என்பதால் கருத்தில் வாழும் கவிஞர் கமதாசனை நம்முன் ஒரு ஒளிப்படமாக்கி காட்டுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அருணன் தமிழகத்தில் நன்கு அறியப்பட்ட கிருங்கை சேதுபதியின் தம்பி என்கிற கூடுதல் தகவலுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். ஐயா இப்பொழுது பேச வருகிறார். ஏதுமே பேச வார்த்தை இல்லை. ஆண்டோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற இந்த அற்புதமான அவைக்கு தாமதமாக வந்து பழியேற்றுக் கொண்ட இந்த இளையோனை மன்னிக்க வேண்டி உங்களுடைய பாதங்களில் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன்.
காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று சொல்லி தமிழ்தாயை நினைத்து என்னுடைய இந்த இனிய மாலை உரையை தொடங்குகிறேன். ஒரு அற்புதமான தலைப்பு. ஆண்டோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற இந்த அவையிலே இருந்து கொண்டு கருத்தில் வாழக்கூடிய கவிஞர் என்று கவிஞர் கம்பதாசனை பற்றி பேசுவதற்கு அருமையான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஐயா இலக்கிய விதி இனியவன் ஐயா அவர்களுக்கு முன்னிலை தாங்கக்கூடிய ராமகுருநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முறையான வணக்கத்தை சொல்லிவிட்டு தலைப்புக்குள் புகுகிறேன். தமிழ் எத்தனை சிறப்புடையது என்பதற்கு 2 சான்றுகளை என்னுடைய ஆசிரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, ஒரு மொழிக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பாகிய பரந்த எல்லை ஒரே ஒரு நூலுக்கே தமிழில் இருக்கிறது என்று சொல்லுவார். உலக பொதுமறை என்று போற்றப்படுகிற திருக்குறளை அறிமுகப்படுத்துகிற போது திருவள்ளுவர் மாலை இப்படி சொல்லுகிறது: எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லாகி யாங்கு என்று சொல்லுகிறது. காலங்காலமாக தோன்றி இருக்கிற தமிழினுடைய இலக்கியங்கள் எத்தனையோ இருக்கிற போது ஒரே ஒரு மொழிக்கு, ஒரே ஒரு இலக்கியத்திற்கு மட்டும் இத்தனை பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழியின் சிறப்பை எதை வைத்து அளவிடுவது என்று கேட்பார் என்னுடைய ஆசிரியர். இது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு மொழிக்கு இருக்க வேண்டிய சிறப்பு ஒரே ஒரு நூலுக்கு மட்டுமே இருக்கிறது. இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? காலம் காலமாக தோன்றிய காலம் தொட்டு கவிஞர்களை புதிய புதிய சிந்தனைகளோடு புதிய புதிய இலக்கியங்கள் படைப்பதற்காக தமிழனை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார். வேறு எந்த மொழிக்காவது இந்த பெரிய பேரு கிடைத்திருக்குமா என்று கேட்டால் அதுவும் சந்தேகத்திற்குரியதுதான். இத்தகைய பெரும் பேரு தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது. நாம் தமிழராக இருந்து பெருமைப்பட வேண்டியது மட்டுமல்ல, உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டியது. தமிழ் இலக்கியவானில் எத்தனையோ சூரியர்கள் இருந்திருக்கிறார்கள், சந்திரர்கள் இருந்திருக்கிறார்கள், நட்சத்திரங்கள் மின்னி பொழிகிற எங்கோ தூரத்தில் இருந்து கொண்டு மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனால் தன்னை ஒரு அழகான மழைக்காலத்தில் தோன்றி மறையக்கூடிய வானவில்லாக கற்பித்துக் கொண்டவன் தான் கம்பதாசன். ரொம்ப அழகாக வானவில்லை போல் ஒரு பாடல் எழுதுகிற கவிஞன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற கம்பதாசனை பற்றி பேசுவதற்கு கருத்தில் வாழும் கவிஞன் என்று தலைப்பை தந்திருக்கிறார்கள். காலத்தால் வாழ முடியாமல் போய்விட்டதோ என்கிற கேள்வி அதற்குள் மறைந்திருக்கிறது. இல்லை இல்லை என்பதை மெய்ப்பிப்பதற்காகவே ஐயா குருநாதன் ஐயா அவர்கள் கண்டதையெல்லாம் சொல்லி இருக்கிறார். அவர் கண்முன்னே கண்ட காட்சிகளை அவருடைய ஞாபகத்தில் இருந்து, நினைவுகளில் இருந்து நிஜமாக்கி தந்திருக்கிறார். ஐயா அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், ஒளிப்படமாக்கி தருவார். அடுத்த தலைமுறை அவரை நாங்கள் பார்த்ததில்லை. அவருடைய படைப்புகளின் வழி வேறொரு முகத்தில் அவரை தரிசித்திருக்கிறோம். அதை நான் காட்ட விரும்புகிறேன். சங்க இலக்கியத்தினுடைய தொடர்புடைய இன்றைக்கும் இடைக்கழி நாடு என்று போற்றப்படுகிற சிறுபானாற்றுப்படையை இயற்றிய நல்லூர் நத்தத்தனார் வாழ்ந்த பகுதி, ஒய்மா நாட்டினுடைய கடைக்கோடி பகுதி, இன்றைக்கு இருக்கக்கூடிய திண்டிவனத்திற்கு அருகே இருக்கக்கூடிய உலகாபுரம் என்கிற ஊரிலே பிறந்தவர் தான் கம்பதாசன். பின்னாளில் வில்லியனூருக்கும் அடுத்து சென்னைக்கும் வந்த அவருடைய மரபு மிக அருமையான மரபு. மண்ணை பிசைந்து உயிராக்குகிற மரபிலே வந்தவர். பின்னால் தமிழை பிசைந்து பண்ணை பிசைந்து அழகான பாடல்களாக, இரவாத காப்பியங்களாக அவர் எழுப்பி தந்திருக்கிறார் என்பதை நினைக்கிற போது எத்தனை பெரிய மரபு அவருக்குள் ஊறி இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பள்ளிக்கு செல்லவில்லை, 8ஆம் வகுப்பு தான் போயிருக்கிறார். 8ஆம் வகுப்பையும் தாண்டித்தான் போயிருக்கிறார். ஆனால் அவர் தாண்டி போன பள்ளிக்கு முன்னாலே நிறைய நாடக கூடங்கள் இருந்து விட்டன. யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. தமிழ் அவருக்கு பள்ளியில் கற்றுத்தரப்பட்டதை விட நாடக கொட்டையில் இருந்து கேட்ட ஒளிச்சத்தங்கள் அவரை அங்கு சுண்டி இழுத்து விட்டன. அதனால் கம்பதாசன் இயல்பிலேயே தமிழ் பித்தராகி இருக்கிறார். அவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது ஒரு கவிஞர் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி காட்டுகிற விதமே நமக்கு ஒரு கம்பீரத்தை தருகிறது. தூற்றெழ விழும் மனத்தை மேல் ஏற்றி பறக்கச் செய்து காற்றும் நுழைந்திடா வானவென ஒரு கட்டட்டு நிற்பவன் கவிஞன் என்றோ என்று தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்ளுகிற விதமாக இந்த வரிகளை அற்புதமாக பதிய வைக்கிறார். தூற்றெழ விழும் மனத்தை மேல் தூக்கி நிறுத்தி பறக்கச் செய்து காற்றும் நுழைந்திடா ஒரு வானவென கட்டற்று நிற்பவன் கவிஞன் அன்றோ என்று கவிதைக்கும் கவிஞனுக்கும் சொன்ன அந்த அடைமொழி அவருக்கே கம்பீரமாய் பொருந்தி போகிறது. இயற்பெயர் அவருக்கு அப்பாவும். ஆனால் வீட்டில் செல்லமாக அவரை ராஜப்பா என்று அழைத்தார்கள். பொருத்தம் மிக அருமையான பொருத்தம். நாடக தோற்றத்திற்கு அற்புதமான கம்பீரமான அந்த தோற்றப்பொலிவோடு தன்னை ராஜப்பாவாக அங்கீகரித்துக் கொண்டார்.
ஆனால் அதற்கப்புறம் எல்லோரும் ராஜப்பா ஆகிவிட முடியும். ஒரு பெயரிலிருந்து இயற்பெயரிலிருந்து ஒரு புனைப்பெயரை வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் எத்தனையோ காலங்காலமாக வருகிற தாசர்களின் வரிசையிலே தன்னை ஒரு கம்பதாசனாக ஆக்கி கொண்டதுதான் காலம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. அதற்காக அவர் முயன்றிருக்கக்கூடியது மிகப்பெரிய முயற்சி. எத்தனை எத்தனை தலங்கள் உண்டோ, தமிழில் எத்தனை எத்தனை துறைகள் உண்டோ அத்தனை துறைகளையும் தொட்டு பார்த்த ஒரு கவிஞனாக எங்கள் கண்களுக்கு முன்னால் தெரியாமலே போய்விட்டு இப்போது போய் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு கவிஞனாக, காலத்தால் மறைந்து விட்டாலும் கருத்தில் நிறைந்திருக்கக்கூடிய கவிஞனாக விளங்கக்கூடியவர் தான் கம்பதாசன். என்ன சொல்வது, எப்படி பாடுவது, எப்படி ஒரு இருமாப்பு கவிஞனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய சொற்றொடரே சாட்சி. இந்திய திருநாட்டில் இன்றைக்கு இருக்கிற உண்மை கவியில் என்றனை போல் வடிவமுடைய இன்னொரு கவி யார் இருக்கிறார் என்று கேட்கிறார். என்ன அற்புதமான கேள்வி. தன்னை ஒரு தேசிய கவியாகவே ஆக்கி கொண்டவர். இதை அற்புதமாக வாரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். இந்த தாசன் என்கிற மரபு வெறும் சாதாரண மரபு அல்ல. காளிதாசனில் இருந்து தொடங்குகிறது. சாகுந்தலத்தை இயற்றிய காளிதாசனில் இருந்து அந்த காளிதாசனை பார்த்து தன் பெயரையும் காளிதாசன் என மாற்றிக்கொண்ட பாரதியாரில் இருந்து பாரதியாரை பார்த்து பாரதியினுடைய தாசனாக ஆகிவிட்ட பாரதிதாசனில் இருந்து இந்த மரபு தொடர்கிறது. இந்த மரபு சாதாரண மரபு அல்ல. இந்திய மரபு, இந்திய இலக்கிய மரபு ஆழத்தில் வேரோடு இருந்தால் மட்டுமே இத்தகைய தாசர்கள் தோன்றுவார்கள் என்று அற்புதமாக வாரா அவர்கள் புத்தரினுடைய புனர்ஜென்மம் என்கிற அந்த நூலுக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான உரையில் இருந்து அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு கவிஞன் தன்னை கவிஞனாக மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் பல துறைகளிலும் தன்னுடைய பன்முகத்தன்மையை காட்டி இருக்கிற ஒரு பாங்கினை கம்பதாசனுடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கிறோம். கவிஞர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பிரதிபலிப்பது. வாழ்க்கை வேறு, எழுத்து வேறு என்று இருந்துவிட்டால் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வேறு வேறு பெயர்கள் வந்துவிடும். ஆனால் கம்பதாசனுடைய எழுத்து வேறு அல்ல, வாழ்க்கை வேறு அல்ல. பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் கலந்த இரட்டை கலவையாகவே அவருடைய கவிதையும் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. சிற்பி ஐயா அவர்கள் அற்புதமாக ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். கம்பதாசன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சித்திரத்தையும் சரி, படைப்பை பற்றியும் சரி, ஒரு அற்புதமான ஒரு சுருக்கத்தை தந்திருக்கிறார்கள். கம்பதாசன் பாடத் தொடங்கிவிட்டால் குழந்தைகளுக்கு பாட வேண்டும் என்றால் அது புல்லாங்குழலாக இசைக்கிறது. அவருடைய படைப்பு குழந்தைகளுக்கு பாட வேண்டும் என்றால் புல்லாங்குழலாக இசைக்கிறது. அதே படைப்பு புரட்சி என்று வந்துவிட்டாலோ, தொழிலாளர் முன்னேற்றம் என்று வந்துவிட்டாலோ போர்க்குறை கொட்டுகிறது. அமைதியாக உட்கார்ந்து கொண்டு காதல் கீதம் இசைக்க வேண்டுமா, யாழ் எடுத்து மீட்டுகிறது. இல்லை இல்லை, நர்த்தனம் ஆட வேண்டும் என்று சொன்னால் உடனே ஜரி துணைகளோடு மத்தளம் கொட்டுகிறது. இப்படி ஒரு அற்புதமான படைப்பை படைக்கிற படைப்பாளி கவிஞனை தமிழ் உலகத்திற்கு இது புதிது என்று அறிமுகப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, ரொம்ப சோகமான வாழ்க்கையும் கூட. இளவயதிலேயே நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கும் வந்துவிட்ட கம்பதாசனுக்கு வாய்ப்புகள் ஆங்காங்கே தேடி வந்தாலும் தன்னுடைய முயற்சியால் உந்தி எழுகிற தமிழ் ஆர்வத்தால் மட்டுமே நிலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டுமே நிலைத்திருக்கிறது. அதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டேன், எனக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான தருணங்களை நான் ஆக்கிக் கொண்டேன் என்று தன்னுடைய குறிப்புரையில் அவர் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை மேலிருந்து இயக்கிய தமிழ் அன்னை 8ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். அவருக்குள் எப்படி இப்படி பொழிவு வந்தது? ஞான பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும், குழந்தை பாடல்களாக இருக்கட்டும், நாடகங்கள், திரை இசை பாடல்கள், எல்லாவற்றிலும் எல்லை இல்லாத கம்பனையே ரகசிய குருவாக கொண்டு பெயரை கம்பதாசன் என கொண்டு இப்படி அற்புதமான படைப்புகளை படைப்பதற்கு தமிழன்னை அவருக்கு நிலையான ஒரு வரத்தை தந்திருக்கிறார் என்பதே உண்மை. எந்த திசை திரும்பினால், நாடகத்துறையிலாக இருக்கட்டும், சிறுவர் இலக்கியத்திலாக இருக்கட்டும், சிறுகதை இலக்கியத்திலாக இருக்கட்டும், இன்னும் எந்தெந்த பகுதிகளில் பார்த்தாலும் கம்பதாசனுடைய கவி நயம் கொட்டுகிறது.
வரிசையிட்டு சொல்ல முடியாத மிகப்பெரிய படைப்பு இலக்கியத்தை படைத்து தந்திருக்கிற ஒருவர் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன பெயர் என்று கூட தெரிய முடியாமல் போய்விட்டாரே என்கிற வருத்தத்தை இந்த நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இல்லை இல்லை, கம்பதாசனுடைய புகழ் இத்தோடு ஓய்ந்து விடுவதில்லை, இனிமேல் தான் எழும் என்பதை போல சரியாக 100 ஆண்டு 1916 2016 இப்போது 19 103 ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய கவிதைகள் மீண்டு எழுகின்றன என்பதை நினைத்து பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய கவிதைகளில் சில சான்றுகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கருதி தாமதமாக வந்துவிட்ட குற்ற உணர்ச்சி இன்னும் ஆழத்தில் பதிந்து கிடக்கிற காரணத்தினால் நினைத்ததெல்லாம் பேச வரவில்லை, பொறுத்தருள வேண்டிக் கொள்ளுகிறேன். ரொம்ப அற்புதமான படைப்புகள் அவருடையது. அதில் எனக்கு ஒரு மிகவும் மனத்தை தொட்டது, படித்தவுடனேயே பிடித்து விட்டது அவருடைய புத்தரினுடைய புனர்ஜென்மம். குழந்தை பிறந்திருக்கிறார் சுத்தோதனருக்கு. சித்தார்த்தன் என்கிற பெயரை சுட்டி அந்த குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கிற போது ஒரு முதிய துறவி வருகிறார். அந்த குழந்தையை தூக்கி பார்த்து விட்டு கொஞ்சுகிறார். திடீரென்று அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிகிறது. என்ன என்று கேட்கிறார் தந்தை. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அந்த துறவி முழித்துக் கொண்டு இருந்து விட்டு மெதுவாக பதில் சொல்கிறார். இவன் பிறவியில் பெரிய ஞானியாக போகிறான், பிற்காலத்தில் இவனுடைய ஆழ்ந்த உரைகளை கேட்பதற்கு என ஆயுள் போதாதே என்று கேட்கிற போது ஒரு தந்தையினுடைய கவலையாக இருந்து சுத்தோதனர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இவனை நான் அப்படி வளர்த்து விட மாட்டேன், ஞானியாக வளர்த்து விட மாட்டேன், இவன் பேரரசராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் இவனை எங்குமே வெளியில் விடாமல் வீட்டிற்குள்ளேயே அரண்மனைக்குள்ளேயே அடைத்து வைத்து சுகபோகங்களில் திளைக்க வைத்து அவனை புத்தனாக வளர்க்க வேண்டும், அவனை பெரிய பேரரசனாக வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். படித்து காட்டுகிற கம்பதாசனுடைய கவிதை வரிகளை படித்து பார்த்தால் புத்தர் கண்முன்னாலே வந்து நிற்கிறார். எப்படி இப்படி ஒரு ஆழ்ந்த காவியத்தை அவர் படைக்க நேர்ந்தது என்று பின்புலம் அறிந்தால் தான் புரியும் போல் இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். எல்லாவற்றையும் விட நிறைவில் சொல்லுகிற போது புத்தர் துறவி ஆகிவிட்டார். நிர்வாண உபதேசத்தை உலகுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அமைதியே பரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் அவருடைய சீடர் ஒருவர் கேட்கிறார், அடுத்த பிறவியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அடுத்த பிறவி என்று சொன்னால் என்ன பிறவியாக பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிற போது புத்தர் மிகவும் அமைதியாக சொல்லுகிறார். புத்தர் சொல்லுகிறாரா, கம்பதாசன் சொல்லுகிறாரா என்கிற சந்தேகம் படிப்பவர்களுக்கு வந்துவிடும். உண்மையில் கம்பதாசனுடைய கனவு அது நடந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். காந்தியத்தின் பால் கம்பதாசன் கொண்டிருக்கிற ஆழ்ந்த பற்று அங்கு புலப்படுகிறது. புத்தர் சொன்னதாக கம்பதாசன் இப்படி குறிப்பிடுகிறார், அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் காந்தியாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அற்புதமான ஒரு பிழிவு படிமம் என்று சொல்கிற அந்த புத்தரினுடைய புனர்ஜென்மத்தில் இருந்து அதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை படித்து விட்டுத்தான் வாரா அப்படி ஒரு முன்னுரையை எழுதினார். இந்திய மரபு, இலக்கிய மரபு இப்படி இல்லாவிட்டால் யாரும் இப்படி எழுதிவிட முடியாது. இந்த தாசர்கள் வரிசை என்பது சாதாரணமானதல்ல என்று அந்த தாசர்களினுடைய வரிசையும் அடிப்படை காட்டுகிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 31 ஆண்டுகள் திரை இசை பாடல்களில் தன்னுடைய கொடி கட்டி பறந்த சாம்ராஜ்யத்தை நாட்டிக்கொண்டிருந்தவர் கம்பதாசன். அது திரைப்படத்தில் திரை இசை என்று மட்டுமில்லை, நடிகராகவும் இருந்திருக்கிறார், இசையமைப்பாளராகவும் பின்குரல் ஒளிப்பாளராகவும் பாடகராகவும் நல்ல குரல் வளம் இருந்திருக்கிறது. ராஜப்பா என்கிற பெயருக்கு மிகவும் பொருத்தமாகவே இருந்த அவரை திரைப்பட பாடலாசிரியராக அறிந்து கொள்வதில் மக்கள் பெருமை அடைந்திருக்கிறார்கள். பாட்டு பாட வேண்டுமா, சினிமா பாட்டு வேண்டுமா, பக்தி பாடலாக இருந்தால் பாபநாசம் சிவனை கூப்பிடு, நகைச்சுவை பாடல் வேண்டுமா, உடுமலை நாராயண கவியை கூப்பிடு, இல்லை இல்லை துடித்து எழக்கூடிய புரட்சி பாடல்கள் வேண்டுமா, கூப்பிடு கண்ணதாசனை, அவரால் மட்டும்தான் அப்படி எழுத முடியும் என்று அந்த காலத்திலேயே மிகவும் பிரபலம் வாய்ந்த தமிழுக்கு திரையுலகம் முதலில் தோன்றிய போதே தன்னுடைய அழகான வெளிச்சத்தை, புகழ் வெளிச்சத்தை திரையிலே பதிய விட்டவர் கம்பதாசன் என்று ஆய்வாளர்கள் அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். தொழிலாளர்கள் என்று வந்துவிட்டால் போதும், புரட்சி என்று வந்துவிட்டால் போதும், அவருடைய பாடல்கள் துள்ளி கொண்டு வருகின்றன. எங்கெங்கெல்லாம் பிரபஞ்சம் எரிந்திருக்கிறதோ அத்தனையும் கொண்டு போய் அதெல்லாம் தொழிலாளர்களினுடைய உழைப்பிலே விளைந்தவை என்று காட்டுகிற ஒரு பரந்த பார்வை கம்பதாசனுக்கு வாய்த்திருக்கிறது. பாடுகிறார், சூரியனும் ஒரு தொழிலாளி, தினம் சுற்றும் உலகம் தொழிலாளி, வாரி அலையும் தொழிலாளி, எதிர் வந்திடும் காற்றும் தொழிலாளி. எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால் எல்லாமே தொழிலாளி.
மாறி நதியும் தொழிலாளி, இருள் மலரும் உடுவும் தொழிலாளி, பாறை நடத்தும் தொழிலாளி, இனி பரமனடா கலை பிரமனடா. இனிமேல் முதலாளி கடவுள் அல்ல, இந்த பரமன் தான், இவன் தான் இனிமேல் கலை பிரமன் என்று எங்கெல்லாம் தொழிலாளரை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவருடைய பாடல்களில் அவன் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற உயர்வை மிக அற்புதமாக காட்டி தந்து விடுகிறார். பக்தி பாடல்களிலும் அவர் குறைவுபட்டவராக தெரியவில்லை. சர்வசமய பக்தி உடையவராக இருந்திருக்கிறார். அவர் பாடிய பாடல் முதலாக கிறித்தவ சமயத்தில் இருந்து தேவமாதாவை பற்றி பாடிய பாடல் அன்றைக்கு மிகவும் பிரபலமாக இருந்திருக்கிறது. அருள்தாரும் தேவமாதாவே, ஆதியே, இன்ப ஜோதியே என்று அவர் பாடிய பாடல் ஞான சௌந்தரி என்கிற திரைப்படத்தில் 1948 வந்தபோது இந்த பாடல் இடம்பெற்று தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல அல்லாவை பற்றியும் பாடியிருக்கிறார், இந்து சமய கடவுள்களை பற்றியும் பாடியிருக்கிறார். சமரசம் வாய்ந்த சமய பார்வை அவருக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது வாரா சொன்னதை மறுபடியும் நினைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்திய மரபுக்குள் அவர் திளைத்திருக்கிறார் என்பதே அது. அதே நேரத்தில் வள்ளுவரை போல ஒரு ஆங்காரம் கொள்வதற்கும் அவர் தயங்கவில்லை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்று சொன்ன வள்ளுவரை போலவே இத்தனை துயரங்கள் நிறைந்த இந்த உலகில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்லையில்லா தெய்வமே நீ போவாய் 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 என்று தள்ளி விடுகிறார். இவ்வளவு சிரமப்பட்டு மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், உழைக்கிறவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், எதற்கு நீ தெய்வம்? போவாய் போவாய் போவாய், இருந்திடிலோ இவ்வுலகில் சாவாய் 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 என்று சபித்து பாடுகிறார். வணங்கவும் செய்கிறார். அதே நேரத்தில் இந்த தொழிலாளர்களுடைய வருத்தத்தை பார்த்துவிட்டு பொறுக்க மாட்டாமல் சாபமிடவும் செய்கிறார். கடவுளுக்கே சாபம் விடுகிற ஒரு கவியாகவே இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஞான பாடல்களை பார்க்கிற பொழுது சித்தருடைய அம்சம் அவருடைய பாடல்கள் அப்படியே துணிக்கிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடைத்தாண்டி என்று பாடிய அந்த இடுமை சித்தரை போல ஊற்றை சடலமடி உப்பிருந்த வாண்டமடி மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டு உண்பதத்தை சேரேனோ என்று பாடிய அந்த சித்தனுடைய பாடலினுடைய பிரதிபலிப்பாக இங்கும் அவர் பாடி காட்டுகிறார். அவருக்கு இந்த உலகமே ஒரு சிறைச்சாலையை போல தோன்றுகிறது. என்ன உருவகம் பாருங்க, என்ன ஓமை பாருங்க. உலகமே ஒரு சிறைச்சாலை, இங்கே உற்ற உயிர்க்கே உடல் சிறைச்சாலை. 2 திங்கள் அன்னை வயிறே சிறைச்சாலை, வீதி முடிந்தால் இங்கே பிடிமண் சிறைச்சாலை. பிடிமண் கூட சிறைச்சாலை. நம்ம பொதுவாக மரணத்தை பற்றி சொல்லுகிற போது 7 அடி நிலம் என்று கணக்கு செய்து சொல்லுவோம். பிடி மண் கூட சிறைச்சாலை என்று ஒரு புதிய கணக்கு காட்டுகிறார். துய்யின் புத்தபிரான் அருளா மலர்த்தாலை தோத்திரம் செய்பவர்க்கே சிறையே தவச்சாலை என்று ஒரு முரணான ஒரு முடிப்பை தன்னுடைய கவிதையில் முடித்து காட்டுகிறார் கம்பதாசன். ரொம்ப அற்புதமான உவமைகளை அவர் கையாண்டிருக்கிறார். எங்குதான் படிக்கவில்லை என்று சொன்னாலும் எத்தனை நூல்களை அவர் தேடி தேடி பிடித்திருக்கிறார். அதற்குள்ளே அவர் தன்னுடைய ஞானத்தை புதைத்திருக்கிறார் என்பதை இந்த கவிதை வரிகள் 2 வரிகளே அவருடைய கவி புலமைக்கு சான்றாக அமைகின்றன. வானத்தை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். காம்பின்றி நின்றிருக்கும் இனிய காயாம்பு வானம், காயாம்பு வானம், காயாம்பூ, அதுக்கு இடையில இன்னொரு வானம் போடுறாரு. என்ன அழகு பாருங்க, அந்த சொற்களை தேர்ந்தெடுக்கிற நேர்த்தி. காயாம்பு வான வானம், காம்பின்றி நின்றிருக்கும் இனிய காயாம்பு வானவானம், காயாம்பு ஆகிய வானம் என்று சொல்லுகிற போது நேர்த்தி, சொற்களை கட்டமைக்கிற பாங்கு எங்குதான் கற்றாரோ என்று வியப்பு எய்த செய்கிறது. ஆம்பல் நிறை பொய்கை அமுதை அள்ளி பொழியும் நிலா. அப்படியே மனசுக்குள்ள வந்து அந்த வரிகள் ஒரு முறை படித்தாலே போதும் போல் இருக்கிறது. மனதிற்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுகிறது. அத்துணை அற்புதமான வரிகளை கம்பதாசன் கையாண்டிருக்கிறார். பொதுவாக ஏழைகளையும் பாமரர்களையும் அவர் எல்லாரையும் பாடியிருக்கிறார். தொழில் முறையாக இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பின்தங்கியவர்கள் என்று வரிசைப்படுத்தி ஒவ்வொருவரையும் தேடி தேடி பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை தன்னுடைய பாடல்களால் அழகுபடுத்தி இருக்கிறார். ஐயா சொன்னதை போல அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். செம்பட்டவர்
ரிக்ஷாக்காரர், குயவர், இன்னும் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ, சாலையோரத்தில் குடிசை கட்டி கைத்தொழிலை செய்து பிழைக்கக்கூடியவர்கள் என எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் பாடியிருக்கிறார். பொதுவாக இந்த மாதிரியான இல்லாமையை பற்றி பாடுகிற போது புலவர்கள், கவிஞர்கள் பாடுவது இல்லை இல்லை என்று பாடுவதுதான் வழக்கம். இல்லை இல்லை என்று பாடுவதுதான் வழக்கம். ஜீவா பாடுகிற போது சொல்லுவார், கால் வயிற்று கஞ்சி, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கஞ்சி இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என்று பாடுவார். இல்லை இல்லை என்கிற வார்த்தை தான் வரும். ஆனால் மாற்றி பாடுகிறார் கம்பதாசன், என்னவெல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்று அவர் ஒரு பட்டியலிடுகிறார். கந்தை உடைதான் இடையில் உண்டு, கைதியை போலவே வில்லை உண்டு, சந்து முனையிலே நாய்களை போல் சகாக்கள் கூட்டமும் நிற்பதுண்டு. சந்து முனையிலே நாய்களை போல் சகாக்கள் கூட்டமும் நிற்பதுண்டு. கண்ணிலை பாரிட தூக்கம் உண்டு. கண்கள் இளைப்பாறுவதற்கு தூக்கம் இருக்கிறது. கையினில் வாடகை ரிக்ஷா உண்டு, கால்கள் கடலலை போலோட கற்றதுண்டு. எங்களுக்கு வேற என்ன இருக்கு? இடுப்பிலே கந்தை, கையிலே ஒரு வில்லை. இதை தவிர எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு பிச்சைக்கர் நாய்கள் கூட்டத்தை போல எங்களுக்கு ஒரு சகாக்கள் கூட்டம் உண்டு. ஆனால் கால்கள் மட்டும் கடலை போல ஓடுவதற்கு தாவிக்கொண்டே இருக்கின்றன என்று அந்த ரிக்ஷாக்காரனிடம் இல்லாததை பற்றி சொல்லாமல் முரணாக இருக்கின்றதை பெருமையாக சொல்லுகிற ஒரு கவி தன்மை கம்பதாசனுடைய கவிதைகளில் இருந்து காண முடிகிறது. அதே போல படகோட்டி பற்றி பாடுகிற போது எனக்கு கம்பதாசன் என்கிற பெயர் எங்கே, இவர் எந்த கவிதையில் அப்படி மிளிர்கிறது என்று நான் எல்லா கவிதைகளையும் ஒரு முறை ருசி பார்த்தேன். கம்பனுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஓமை அந்த தாளலயம், அந்த பின்புலம். பொதுவாக திரைக்கவிஞர்களுக்கு தான் அது தெரியும். அந்த பின்புலத்தை முறையாக உச்சரிக்கக்கூடிய இசை, இசைக்கு தகுந்த தாளத்துக்கு தகுந்த ராகம், ராகத்துக்கு தகுந்த பாட்டு என்று வரிசைப்படுத்துகிற போது அந்த காட்சியை மனதிற்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். கவிஞனுடைய மிகப்பெரிய கடமை அது. அதை பெரும்பாலும் இந்த கும்பகர்ணனை எழுப்புகிற போது கம்பர் பாடிய பாடலை தான் அதிகமா எடுத்துக்காட்டி சொல்லுவாங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வெற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று அந்த உலக்கையையும் அத்தலங்களையும் வைத்துக் கொண்டு அவரை இடித்து இடித்து எழுப்பிய அந்த ஒளி அலையை மிக அற்புதமாக கம்பதாசன் இங்கே அந்த செம்படவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துடுப்பினை போடுகிற போது ஐலேசா போடுவார்கள் இல்லையா, அதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்கள். விடிவெள்ளி நல்விளக்கு ஐலசா, விடிவெள்ளி நல்விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூட ஐலசா. எது? கடல் பள்ளிக்கூடம். விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா. புயல் ஊஞ்சல் ஆகிறது, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமுட்டம் உடல் போர்வை ஐலசா. எதுக்கு போதும் போர்வையை? அதுவே எங்களுக்கு பனிமுட்டமே எங்களுக்கு போர்வையாகிறது. எதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமோ அதுவே எங்களுக்கு காப்பரனாக இருக்கிறது. பனிமுட்டம் உடல் போர்வை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, பின்னல் வளை நம் சுவடி ஐலசா. நீங்க இந்த இசையை பார்ப்பதா அல்லது அந்த பொருளினுடைய ஆழத்தை, சொல்லினுடைய பொருளாழத்தை பார்ப்பதா என்று தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு கவிதையை 3 முறை படித்தாலும் சுவை இன்னும் குறையாமல் இருக்கிறது. அது கம்பதாசனுடைய கவிதையாக இருக்கிறது. பிடிபடும் மீன் கல்வி பொருள் ஐலசா. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடல் தான் பள்ளிக்கூடம், வலைதான் சுவடி, பிடிக்கிற மீன் தான் கல்வி பொருள். என்ன அழகாக அந்த தான் யாரை பாடுகிறோமோ அந்த உயிர்ப்பை கவிஞர் தான் வாங்கி கொண்டு அதை கவிதையிலும் படித்து காட்டுகிற பாங்கு இருக்கிறது. அப்பப்பா, மின்னல் இடி காணும் கூத்து ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா. படுப்பதற்கு செம்படவன் எங்கே போவான்? அந்த கடல் மணலிலே, அதுவே எங்களுக்கு பஞ்சு மெத்தை. வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, முழு நிலவு நம் கண்ணாடி ஐலசா. எதுல முகம் பார்த்துக் கொள்வோம்? நிலவை பார்த்து நாங்கள் முகம் பார்த்துக் கொள்ளுகிறோம். கடைசியாக சொல்லுகிறார், இதுதான் அந்த இந்திய மரபை அடிக்கடி தொட்டு காட்டுகிறது. கடைசியாக சொல்லுகிறார், மூச்சடக்கி நீந்தல் யோகம். வாழ்வனைத்தும் யோகம் சொல்லுவாங்க, எங்களுக்கு யோகம் மூச்சடக்கி நீந்தல் யோகம். அதுதான் எங்களுக்கு தெரிந்த யோக கலை என்று அற்புதமாக ஒரு முடிப்பினை, எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்று அற்புதமாக கவிதை பின்னக்கூடிய கவிஞராக கம்பதாசன் காட்சி தருகிறார். முன்பு சொன்ன இல்லையா, அந்த இல்லை என்பதற்கு மாற்று இந்த கவிதையில் இன்னும் அழகாக வருகிறது பாருங்கள்.
ஏழைகளின் வீட்டில் என்னவெல்லாம் இல்லை என்றுதான் பட்டியலிடுவார்கள். இவர் உண்டு உண்டு என்று அற்புதமான பட்டியலை தருகிறார். என்னவெல்லாம் இருக்கிறதா? வயிறாம் அடுப்பில் பசித்தீ உண்டு, வயிறாம் அடுப்பில் பசித்தீ உண்டு, விழி வழங்கும் நீர்த்துளி சமைப்பதற்கு உயிர் தழும்பும் உடல் பானை உண்டு, தங்கி உண்டிட சாவாம் விடுதி உண்டு, தங்கி உண்டிட சாவாம் விடுதி உண்டு என்று இருக்கிறவற்றையெல்லாம் அழகாக, அதுவும் முரணாக நயம்பட காட்டுகிறார் கவிஞர். மேலும் கேட்கிறார், எங்களுக்கான இடம் எங்கே? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது. இடமில்லாதவர்கள் பார்வையில் இருந்து இடமில்லாதவர்களுடைய குரலாக கம்பதாசன் கேட்கிறார், எங்களுக்கான இடம் எங்கே? மழை இளைப்பாரிட குட்டை உண்டு, மழை இளைப்பாரிட குட்டை உண்டு, மனது இளைப்பாரிட எண்ணம் உண்டு, அழல் இளைப்பாரிட நீர் உண்டு, அணைச்சிக்கலாம், சூடா இருக்கிறத கொஞ்சம் தணிச்சுக்கலாம், அழல் இளைப்பாரிட நீர் உண்டு, எங்கள் ஆசை இளைப்பார உண்டோ இடம்? எங்களுக்கு என்ன ஆசை? பசித்த வயிற்றுக்கு உணவு, அதற்கு கூட இடமில்லை என்று சொல்லுகிற அந்த வரிசையிலே சொல்லுகிறார், பாம்பு இளைப்பாரிட புற்றும் உண்டு, பருந்து இளைப்பாரிட கூடும் உண்டு, வேம்பு இளைப்பாரிட காகம் உண்டு. நல்லா பாருங்க, முரண் மாறி விழுகுது. காகம் இளைப்பாரிட வேம்பு உண்டுன்னு தான் சொல்லணும், வேம்பு இளைப்பாரிட காகம் உண்டு. இது பெரிய பொருள், பிரித்து சொன்னா பெரிய விளக்கம் போகும், வேண்டாம். வேம்பு இளைப்பாரிட காகம் உண்டு, எங்கள் வேட்கை இளைப்பார உண்டோ இடம் என்று நம்மிடமே கேள்வி கேட்கிறார். இறுதியில் ஒரு முடிப்பு கொண்டு வர்றாரு பாருங்க, கண் இளைப்பாரிட தூக்கம் உண்டு, அற்ப கழுதை இளைப்பாரிட துறையும் உண்டு. கழுதைக்கு கூட ஒரு குட்டிச்சோறு இருக்குது ஐயா. அற்ப கழுதை இளைப்பாரிட துறையும் உண்டு, பண் இளைப்பாரிட தாளம் உண்டு. அற்புதமா சொல்லுவார் சிற்பி ஐயா, அதுக்கு ஒரு விளக்கம். பாடிக்கொண்டிருக்கிற போது பாடவன் எங்காவது கொஞ்சம் குரல் தாழ்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னா விட்டுருவாரு, தாளம் பார்த்துக்கணுமா பாருங்க, நயம் சொல்லுவார் ஐயா. பண் இளைப்பாரிட தாளம் உண்டு, எங்கள் பசி இளைப்பாரிட உண்டோ இடம். என்ன அவ்வளவு? அந்த வள்ளுவரினுடைய அதே கேள்வி அதே தொனியில் அப்படியே கம்பதாசனுடைய கவிதையில் வந்து உட்கார்ந்து நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது, பசி இளைப்பாரிட உண்டோ இடம். அதனால்தான் வள்ளுவர் அப்படி பாடினாரோ என்னவோ, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை ஏற்றியான் என்று அதை அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறார் கம்பதாசன் ஐயா அவர்கள். அந்த புத்தகனுடைய புனர்ஜென்மம் சொன்னேன் இல்லையா, அந்த வரிகளை மட்டும் இப்போ லேசா சொல்லிடுறேன். மழையிலே நுழைகின்ற மின்னலை போல். கம்பதாசனுடைய கவிதைகளில் என்னென்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது என்று ஒரு பட்டியலை தந்திருக்கிறார் சிற்பி ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு பட்டியல் அது. வானம், பூமி, இயற்கையில் இருக்கிற எல்லா பொருட்களும், மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் வந்துடும். அதற்கு மேல் அடிக்கடி வருவது மின்னல். மின்னல் எப்போதாவது ஒரு மழை போல வரும்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் கம்பதாசனுடைய கவிதைகளில் அடிக்கடி மின்னல் வரும். தன்னுடைய வாழ்க்கையும் அவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், மின்னல் போலாகும் வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார். சொல்றாரு, புத்தர் பிரானுடைய கூற்றாக அவர் சொல்லுகிறார், மழையினிலே நுழைகின்ற மின்னல் போல மாநிலத்தே மற்றுமொரு பிறவி காண்பேன் என்று, காந்தியடிகளாக நான் பிறக்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னதாக இந்த கருத்தை பதிய வைக்கிற பார்வை, புதிய பார்வை. இதைத்தான் வாரா அவர்கள் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார். அடுத்தவருடைய காவியத்தில் இருந்து ரொம்ப திளைக்க வைத்த காவியம், ரொம்ப அற்புதமான காதல் காவியமாக இருப்பது ரத்த ஓவியம் என்பது. அநேகமாக ஒரு அந்த சித்தன்னவாசல் ஓவியங்களை சென்று பார்த்திருக்க வேண்டும். அதனால அந்த பாவேந்தர் பாடுகிற போது புரட்சி கவி என்று கவியை அடையாளம் வைத்து காதல் பாடலை எழுதினார். இவர் ஓவியத்தை அடிப்படையாக வைத்து ஓவியரை கதாநாயகனாக்கி இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான காப்பியம் அது, ரத்த ஓவியம் என்பது. தலைவன் வருகைக்காக காத்திருக்கிறாள் தலைவி. இது குறுந்தொகையிலிருந்து இந்த படிமம் அப்படியே கிடைக்குது. கார்காலம் வந்துவிட்டது, இன்னும் தலைவன் வரவில்லை. இந்த வேலை ஓரத்தில் இருக்கிற முல்லை கொடியும் இந்த தோழியும் நண்பர்கள், தலைவன் இல்லை இல்லையா, அதனால இயற்கை பொருள்கள் தான் நண்பர்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள் தலைவன் வருவதாக. இவள் அடிக்கடி அந்த முல்லை கொடியிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், வந்து விடுவான், நீ பூப்பதற்குள் வந்து விடுவான் என்று சொல்லுகிறாள். ஆனால் என்ன ஆயிற்று? மழை பொழிந்திற்று, கார்காலம் வந்தது.
இப்போது அந்த முல்லை பூத்திருப்பதை பார்த்தவுடன் தலைவிக்கு நாணம் வருகிறது. அந்த பக்கமே போகாம இருக்கிறார். அவள் நினைத்துக் கொள்ளுகிறாள், பல்லை காட்டி சிரிக்கிறது என்று சொல்லுகிறாள். முல்லை மலர் தன்னுடைய பல்லாகிய அந்த மொட்டுகளை விரித்து சிரிக்கிறது என்று சொல்லுகிறாள். இது குறுந்தொகையில் வர்ற படிமம். அதை அப்படியே இந்த ரத்த ஓவியத்தில் படம் பிடித்து காட்டுகிறார். தலைவனுடைய வருகைக்காக, சித்தந்தன் என்பவனுடைய வருகைக்காக அமுதாள் என்கிற இந்த தலைவி காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு கவிதை, ஒரு சொட்டு என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. வானமதில் வட்ட நிலா வந்தார் போல, வானமதில் வட்ட நிலா வந்தார் போல வடிவழகன் முகங்காட்ட வருவான், வடிவழகன் முகங்காட்ட வருவான் நன்றே தேடிதழில் முத்தமிழை சேர்ப்பான். தேடிதழில் முத்தம் தருவான் சொல்லல, முத்தமிழை சேர்ப்பான். நெஞ்சில் தெய்வீக கடவுளி திகழுமன்றோ, நெஞ்சில் தெய்வீக காதல் ஒளி திகழுமன்றோ, கானகமே கடுங்கிரவே உமக்கே நல்ல காட்சி உண்டு. தன்னுடைய தோழிகள் யாருன்னு சொல்லிடுறான். கானகமே கடுகிரவே உனக்கே நல்ல காட்சிகள் உண்டு. எவ்வளவு அருமையான சீன் தெரியுமா அது? நீ இருந்து பார்க்க வேண்டும், காட்சி உண்டு, கவலையுமேன் பொறுப்பீர் என்று. அங்கதான் சோகத்தை மறுபடியும் கொண்டு வர்றாரு. மீன் விழியால் இமையாது நோக்க, மீன் விழியால் இமையாது நோக்க தென்றல் வந்தது அன்றி சித்தன்னன் வரவே இல்லை. அவன் இறந்து போனான்னு ஒரு சோகமான சம்பவத்தில் முடிக்கிறாரு. சித்தன்னன் வரவே இல்லை என்று இப்படியும் அப்படியுமாக முரணும் இருக்கிறது, ஈவும் இருக்கிறது என்று மாற்றி மாற்றி எப்படி இந்த கவிதையை நிறைவு செய்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை தந்து விடுகிற அற்புதமான கவிஞராக, படைப்பாளியாக கமலஹாசன் இருந்திருக்கிறார். பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி பொங்குகிறது. குழந்தைகளை பார்க்கிற போது அதிலும் பாரதியாருடைய சாயலும் பாரதிதாசனுடைய சாயலும் அப்படியே இருக்கிறது. குழந்தைகளை பார்த்தவுடன் குதூகலம் பிறக்கிறது. தானும் குழந்தையாகி கொஞ்சுகிறார். பால்காரரை பார்த்தவுடன் வீட்டுல முதல்ல போய் கதவை திறக்கிறது குழந்தைதான். பால்கார தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறது முதல்ல அந்த குழந்தைதான். பால்காரரை பார்த்து கேட்கிறது, பால்காரா பால்காரா பால் இருக்குதா? ரொம்ப இயல்பான எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். பால்காரா பால்காரா பால் இருக்குதா? பச்சை புல் தின்னும் பசுபால் இருக்குதா? ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பசுமாடுகள்லாம் என்ன திங்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. பச்சை புல் தின்னும் பசு பால் இருக்குதா? குழந்தை கேட்கிறது. என்ன பெரிய ஞானமாக குழந்தைக்கு கற்றுத்தருகிறார் பாருங்கள். பசுங்கன்று குடித்து மீந்த, பசுங்கன்று குடித்து மீத பால் இருக்கு. எனக்கு முதல்ல வேண்டாம், முதல்ல பசுங்கன்று குடித்து விட்டதா, அதற்கு பின்னால் நான் பால் குடிக்கிறேன் என்று இந்த குழந்தை பால்காரரை பார்த்து இப்படி அடியொற்றி கேட்கிறது. அது மட்டும் இல்ல, தனக்கு மட்டும் பால் வேண்டும் என்று கேட்கவில்லை. இறுதியா அதுதான் கவிஞனுடைய முடிப்பு. பாப்பா பொம்மை பால் குடிக்க பால் இருந்தார். பாப்பா மட்டும் குடிக்கிறதுக்கு பால் இல்ல, பாப்பாவினுடைய பொம்மைக்கும் பால் வேண்டும் என்று அந்த உயிர் நேயத்தை கற்றுத்தருகிற பாப்பா பாடலையும் அவர் அற்புதமாக கையாண்டு எழுதியிருக்கிறார். யானை வருது, யானை வருது, யானை வருது வருதம்மா, மலை ஆடி அசைந்து வருகுதம்மா. மலை போல ஆடி அசைந்து வருகிறது, பானை போல வயிறு அம்மா. அவ்வளவு பெரிய பானை வயிறு. அதுக்கப்புறம் பாருங்க என்ன அழகான மொமெண்ட் பாருங்க. பெரிய பனைமரம் போல காலம்மா. தூண்கள் போலன்னு தான் நம்ம சொல்லி பழக்கம். பனைமரம் போல காலம்மா என்று குழந்தைகளுக்கு அந்த உருவத்தை அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிற அற்புதமான படிமத்தை கவிஞர் காட்சிப்படுத்தி காட்டுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிற நேரம் எப்படி என்று தெரியவில்லை, கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வாழ்க்கை ரொம்ப இன்பியலும் துன்பியலுமான வாழ்க்கை. வள்ளத்தோளினுடைய உறவினர் மகளைத்தான் திருமணம் செய்து கொண்டார். உறவு மகள் அப்படின்னு சொல்றாங்க, வள்ளத்தோள் மகள்னு சொல்றாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அந்த காதலினால் உந்துதலினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியினால் அத்துணை பெரிய அரிய காப்பியங்களை இயற்றியவர். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு சென்றவர். சட்டென்று முறிந்து போன அந்த துன்பத்தை அவர் தாங்க முடியாமல் மிக அற்புதமான அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். ஒரே பாட்டு நெஞ்சை பிழிகிற மாதிரியான சோகம். இந்த பின்புலம் அப்படியே பாரதியிலிருந்தும் கிடைக்கிறது, பாரதிதாசனிலும் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் அவர்களுக்கு துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த யாழை அவர்கள் மீட்டிக் கொள்கிறார்கள். பாரதியார் துன்பம் நேரும் போது பராசக்தியை பார்த்து கேட்கிறார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதிகள் எறிவதுண்டோ என்று பராசக்தியை பார்த்து அந்த யாழையே
அடையாள பொருளாக்கி கேள்வியை கேட்கிறார். பாரதிதாசனுக்கு சோகம் வந்ததுன்னா துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயான்னு அந்த யாழிடம் தான் போய் கெஞ்சுகிறார். அதே யாழை இவரும் பயன்படுத்துகிறார். பாட்டு முடியும் முன்னே, பாட்டு முடியும் முன்னே மீட்டிய வீணையை பக்கம் வைத்தே நடந்தாய். அது கொஞ்சம் எல்லாம் போச்சே. பாட்டு முடியும் முன்னே மீட்டிய வீணையை பக்கம் வைத்தே நடந்தாய். கேட்ட நினைவே, கேட்ட நினைவே கண்ணீர் துளியில் கீதம் இசைக்குதடி. நெஞ்சில் அப்படியே உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவனுடைய அந்த நினைவுகள், அதை எப்படி நான் இழப்பேன்? கேட்ட நினைவே கண்ணீர் துளியில் கீதம் இசைக்குதடி. பாட்டு முடியும் முன்னே மீட்டிய வீணையை பக்கம் வைத்தே நடந்தாய். அனுபல்லவியில பாருங்க, சரணத்துல பாருங்க என்ன அழகாக வார்த்தைகளை கொஞ்சுகிற லாவகம் இருக்கிறதே, சோகத்தை பிழிந்து தருகிறது. தாவிய கடல் அலை கரைதனை தொட்டு, தாவிய கடல் அலை கரைதனை தொட்டு தனல் மெழுகது போல் உருவி சென்றால். நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, கடலில் அந்த அலை வருகிறது, கரையோரத்தில் இருக்கிற அந்த மணலில் படியும், ஈரம் இருக்கிற மாதிரி தெரியும், உருவி செல்கிறதா. தனல் இடை மெழுகென உருகி செல், தனல் மெழுகது போல் உருவி சென்றாலும் மேவிய அலையின் வடுவே மணலில் மின்னி மிளிராதோ. படிந்து போய் கிடக்கிறது உன்னுடைய ஞாபகம், உன்னுடைய இன்பமான அந்த பொழுதுகள், உன்னுடைய அந்த நினைவுகள் எல்லாம் படிந்து போய் கிடக்கிறது, மின்னி மிளிர்கிறது. அதை நான் எப்படி மறக்க முடியும்? அதற்குள் பாட்டு முடியும் முன்னே மீட்டிய வீணையை பக்கம் வைத்தே நடந்தாய் என்று அவரை பார்த்து பாடிய அந்த பாடல் நம்முடைய நெஞ்சை உருக்குவதாக அமைகிறது. இதற்கு அவர் ஒரு முன்னுரை மாதிரி அவர் தருகிற போது அந்த கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், இது இலக்கண வரம்புக்கு உட்பட்ட மாதிரியான பாடலாக நாங்கள் எழுதவில்லை. ஓர் இரவில், ஒரே ஒரு இரவில் அவளை பிரிந்த துக்கத்தை தாழ மாட்டாமல் என்னுடைய நெஞ்சில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைப்பதன் காரணமாக இந்த பாடல் தொகுதியை நான் எழுதுகிறேன் என்று அதற்கு ஒரு முன்னுரையும் தந்திருக்கிறார். அறிஞர் பெருமக்கள் பொறுத்து அருள்வார்களாக என்று ஒரு மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். அவ்வளவு நெஞ்சை பிழியக்கூடிய அந்த பாடல் நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். நேரம் போய்கொண்டிருக்கிறது. நிறைவாக சொல்லிக் கொள்ளுகிறேன், பத்து நிமிஷம் பேசுகிறேன். தம் காலத்து வாழ்ந்த சக கவிஞர்கள் பலரையும், கவிஞர்கள் மட்டுமல்லாமல் துறையோடு சேர்ந்திருந்த பல கலைஞர் பெருமக்களையும் தன்னோடு அரவணைத்து சொல்லுகிற பாங்கு கமலஹாசனுக்கு இருந்திருக்கிறது. அவருடைய நூல்கள் பலவற்றையும் வெளியிட்டவர்கள் அவருடைய நண்பர்கள் தான். தேடி தேடி வாங்கி அவருடைய நூல்களை எல்லாம் பிரசுரித்தவர்கள் அந்த நண்பர்கள் தான். காதல் கைவிட்டு போனாலும் நண்பர்கள் கூட்டத்தோடு தான் அவர் நிறைய தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய இன்னொரு திருமணத்தை பற்றியும் பதிவு இருக்கிறது. பள்ளி ஆசிரியராகிய சூசன் என்பவரை தன்னுடைய இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக அவருக்கு 2 மக்கள் பேரு, பெண் மக்கள் பேரு பிறந்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையும் மிக துன்பமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த அம்மையார் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிடுகிற போது மிக மேன்மையாகவும் அவரை பற்றி சொல்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் உயர்வான எண்ணங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று நயமாக குறிப்பிட்டு இருக்கிறார். கம்பதாசனுடைய வாழ்க்கை கவிதையை போலவே சோகமும் இன்பமும் உணர்ச்சி ததும்பல்களும் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட திரைத்துறையில் இருந்து அத்தனை பெரிய உயரத்தை தொட்டு மீண்டும் அதே மாதிரியான ஒரு தன்னிலைக்கு வந்துவிட்ட முதல் கவிஞராக கம்பதாசனை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்கு அவர் பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் திரைத்துறையை முழுமையாக கற்றறிந்தவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை பதிவுகளின் மூலமாக நமக்கு அறிய முடிகிறது. இதற்கு பெரிய உதவி சிலோன் விஜயேந்திரன் என்கிறவர் தேடி தேடி தொகுத்திருக்கிறார். அவரையே குருவாக கொண்ட அவருடைய நூல்களையும் படைப்புகளையும் தேடி தேடி தொகுத்து அந்த பணியை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பிற்கால வாழ்க்கையும்
மிகுந்த சோகத்திற்கு இடமாகி இருக்கிற போது இந்த நண்பர்கள் கூட்டம் தான் அவரை தூக்கி நிறுத்தி இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தால், ஒரு மண்ணை பிசைந்து உயிர் பொம்மையாக்குகிற ஒரு மரபிலிருந்து வந்து இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டுவிட்டு தன் நிலையோடு இருந்த அந்த கம்பீரம், ஐயா சொன்ன போது கடைசியா நான் சொன்ன போது அந்த குடையோடு நின்று கொண்டு அவர் கம்பீரமாக, அதே சித்தி ஐயா அவர்களும் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜயேந்திரனோடு போய் பார்த்தபோது சற்றும் குறையாத கம்பீரத்தோடு அந்த கவிஞனுக்குள்ள மனோபாவத்தோடு பாடிய அந்த பாடல் வரிகளை அவரும் நினைவு கூறுகிறார். அந்த பாடலை, அந்த வரிகளை திரும்ப திரும்ப அது மந்திரம் போலவே எனக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தூற்றலென விழும் மனத்தை மேல் தூக்கி நிறுத்தி பறக்க செய்து காற்றும் நுழைந்திடா வானமென ஒரு கட்டற்று நிற்பவன் கவிஞனன்றோ என்று பாடிய அவருடைய பாடல் வரிகள் அவருக்கே பொருத்தமாக அமைந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. தாசன்களின் வரிசையில் கம்பனுக்கு புகழ் சேர்த்த மிகப்பெரிய தாசனாக இவர் விளங்கி இருக்கிறார். தங்காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த பாரதியையும் தங்காலத்து வாழ்ந்த பாரதிதாசனையும் கண்டுணர்ந்திருந்த போதும் தனக்கு முன்னொருவர் அப்படியும் பின்னொருவர் இப்படியும் இல்லாத தனித்துவமான படைப்புகளை அவர் படைத்து தந்திருக்கிறார். படிக்க வேண்டிய பொறுப்பு நாளைய தலைமுறைக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பை தந்து கம்பதாசனை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார் இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்கள். கருத்தில் வாழும் கவிஞர் காலத்திலும் வாழ வேண்டும் என்பதாக சொல்லி இத்தகைய அருமையான வாய்ப்பை எனக்கு தந்து பொறுமையோடும் இன்முகத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கு என்னுடைய முறையான நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு, இளையனுடைய உரையில் எங்கேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கம்பதாசனை குறித்து ஒரு அற்புதமான உரையாற்றி இருக்கிறார் ஐயா இலக்கிய வீதி இனியவன். இந்த கூட்டம் ஒரு இனிமையான அனுபவம், இந்த ஆண்டின் சிறந்த கூட்டம் என்று எழுதி காட்டியிருக்கிறார். அதை நாம் எல்லோரும் உணர்கிறோம் என்பதே உண்மை. அந்த அளவிற்கு தலைமையில் இருந்து தலைமை வகித்த திரு ராமகுருநாதன் அவர்களும், சிறப்புரையாற்றிய முனைவர் சோ அருணன் அவர்களும், ஏற்புரை வழங்கிய கவிஞர் ஜீவபாரதி அவர்களும் இந்த விழாவை அற்புதமாக சிறப்பித்துள்ளார்கள். நம்முடைய சிறப்புரையாற்றிய சோ அருணன் அவர்கள் அப்படியே நம்முடைய கம்பதாசனை குறித்து அப்படியே அவர்கள் கரைந்த போல அவருடைய பாடல்கள் எல்லாம் கரைந்து அப்படி வயநாட்டில் சொல்வார்கள் ஆழங்கால் பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. அது போல அந்த கம்பதாசன் பாடல்களை எல்லாம் அப்படியே படித்து அதை கொண்டு சில பேர் தனிப்பாடல் மட்டும் சொல்லி விட்டுடாம அவருடைய காவியங்களில் இருந்தெல்லாம் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சொல்லி அது யார் அவங்களை பற்றிலாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அற்புதமான உரையாற்றி சொல்லியிருக்கிறார். சாகித்ய அகாடமி இரா சம்பத் அவர்கள் தொகுத்து கம்பதாசனின் கவிநயம் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கிறது. அதை ஒரு உரையாக திரு அருண் அவர்கள் பேசியிருக்கிறார், திரு ராமகுருநாதன் அவர்கள் ஐயா பேசியிருக்கிறார்கள். நமக்கு இந்த உரையெல்லாம் காற்றோட அல்லது யூடியூபோட போய்விடாமல் வரும் இதழ்களிலே ஏதாவது நல்ல இலக்கிய இதழ்களிலே இவருடைய இந்த இரண்டு பேருடைய பேச்சும் கட்டுரை வடிவிலே வந்தால் அது ஒரு அற்புதமாக கம்பதாசனை கொண்டு போய் இந்த அறையிலிருந்து யூடியூப் வழியாக அதே போல அச்சு வடிவத்திலே இன்னும் நிறைய பேர் அதை படித்தால் ஒரு அற்புதமான ஒரு ஆளுமையை குறித்து நாம் கவனிக்க தவறிவிட்டோம். இனி கவனிப்போம் என்ற அளவிலே நினைத்து அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பு, கம்பதாசன் படைப்புகள் ஒரு கண்ணோட்டம், பாவலர் மா கணபதி எழுதியது. புத்தகம் இங்கே அரங்கிலே கிடைக்கிறது. தேவையான பெற்றுக்கொள்ளலாம். வெளியிலே கிடைக்கிறது. மணிவாசல் பதிப்பக வெளியிடுது. அடுத்த மாத நிகழ்வுகள் கம்மன் கழக நிகழ்ச்சி வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கம்மனில் ஆழம் கண்ட வேடம் ஜஸ்டிஸ் மகராஜன் அவரை குறித்து முனைவர் வாபேஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இளைஞர் அரங்கத்திலே இலக்கிய அவர்கள் ராமன் சோப்பனகை குறித்து பேசுகிறார். தமிழ் விருது தகடூர் சுஜாதா அவர்கள். சரி, நம்முடைய இலக்கிய நிகழ்ச்சி என்ன நீங்கள் கேட்பீர்கள். கருத்தில் வாழும் கவிஞர்கள், அடுத்த மாதம் நவீன கவிஞர் கந்தருடைய குறித்து தலைமை சிகரம் செந்திநாதன் அவர்கள், சிறப்புரை புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள், விருதாளர் முருகேஷ் அவர்கள். இந்த எந்த விழாவும் பார்ப்போன் இல்லையெனில் ஏப்ரல் 26 உபநிஷத்திலே ஒரு வாக்கியம் வரும், பார்ப்போன் இல்லையே பார்க்கப்படும் வானம் இல்லை என்று. அதே போல எந்த இலக்கிய விழாவும்
ஒரு அருமையான பார்வையாளர்கள் இல்லாமல் கூட்டம் வெற்றி பெற்றதாக கருத்தவில்லை. இன்றைய பார்வையாளர்கள் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை தேவையான நேரத்திலே கரகோஷம் செய்து பேச்சாளர்களையும் எங்களை உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த கூட்டத்தில். இந்த கூட்டத்திலே பல்வேறு அறிஞர்கள் வந்திருந்தாலும் சிற்பி ஐயா அவர்கள் வந்திருக்கிறது, நெல்லை ஜெயந்தா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விஷயம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.